ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசி நம்முடைய ஆவிக்குரிய கண்களை இன்னும் தெளிவாக்குகிறார். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய கண்கள் அதை தியானிக்க கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களுக்கு ஒரு கலிக்கத்தை போல பயன்படுத்தி நம்முடைய கண் பார்வையை, ஆவிக்குரிய கண் பார்வையை வெகு தெளிவாக மாற்றும். வேத வசனம் இல்லாமல் எந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் பெற்றாலும் சரி, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை அறிய முற்பட்டாலும் சரி, வசன அறிவும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்த ஒரு உணர்வும் நமக்குள்ளே இல்லை என்றால் எதையுமே திட்டமும் தெளிவுமாக விளங்கி கொள்ள முடியாது. ஒரு தரிசனம் பார்த்தா கூட நம்முடைய பார்வை என்பது வேத வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஒரு கலிக்கம் போடுறதை போல, வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருடைய வசனம் கண்களுக்கு கலிக்கம் மாதிரி, கலிக்கம்னு சொன்னால் மருந்து மாதிரி. அந்த கண்ணை சுத்திகரித்து தேவனுடைய காரியத்தை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள அது உதவி செய்கிறது. வாரந்தோறும் கர்த்தர் நம்மிடத்திலே புதிய காரியங்களை வெளிப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய கண் பார்வையை தெளிவாக்கி கொண்டு வருவதை பரிபூர்ணமாக என்னால் அறிய முடிகிறது. நான் ஏதோ பிரசங்கம் தயார் பண்ணி வந்து அதை முழுவதும் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது என்ன பேசணும் என்பதனுடைய அடிப்படையை மாத்திரம்தான் நான் தயார் பண்ணி கொண்டு வருவேன். பேசும்போது என்னை அறியாமலே நான் அறியாத பல காரியங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்த்து நானும் உங்களோட கூட இருந்து அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறேன். இந்த பிரசங்க பீட நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக விளங்குகிறது. கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக வாசிங்க. அதை சும்மா வாசிக்காமல் அதனுடைய பொருளை, அதனுடைய ஆழத்தை விளங்கி கொள்ளுகிற மாதிரி தியானத்தோடு வாசிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய பார்வை, உங்களுடைய ஆவிக்குரிய நோக்கம், உங்களுடைய ஆவிக்குரிய நிதானம், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக மாற்றுவது தேவனுடைய வேத வசனங்கள். அந்த வசனத்தை குறித்து அறிகிற அறிவு இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தரை, ஒன்றான மெய்தேவனை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. சரி, இந்த வாரத்திலும் நம்முடைய நிகழ்ச்சியிலே நல்ல ஒரு ஆராதனை பகுதி இருக்குது, ஜெப நேரம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரணும். மற்ற வேலைகளெல்லாம் நிறுத்திவிட்டு கர்த்தருடைய காரியத்தில் நம்ம வரும்போது திறந்த மனதோட, வேறு எந்த நினைவுகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காம கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நீங்கள் தியானித்தால் மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியாக தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். துதியை பற்றி, ஆராதனையை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சொன்னது தான். ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு கூட இணைப்பதற்கு முதல் படியாக பயன்படுத்தப்படுகிறது. கனெக்ஷன் சரியாக இருந்தால் தான் அதுக்கு பிறகு நம்ம எதையும், ஒரு காரியத்தை பேச முடியும், அவர்கள் பேசுகிறதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியும். அப்போ பாருங்கள், ஒரு ஃபோன் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த ஃபோனில் முதல்ல கனெக்ஷன் சரியாக இருந்தால் தான் நீங்கள் பேசுகிறது அங்கே கேட்கும், அவங்க பேசுகிறது நமக்கு கேட்கும். இந்த துதி ஆராதனை என்பது நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து ஒருநிலைப்படுத்தி கர்த்தரோட கூட ஒரு இணைப்பை உண்டாக்குகிறது. அடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோமா, அப்போ உங்கள் சத்தத்தை அவர் கேட்பதற்கும், அடுத்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மிடத்தில் சில காரியங்களை பேச போகிறாரா, அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கும் இது நமக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்க நீர் எங்களை தேர்ந்தெடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நடைபெறப் போகின்ற இந்த ஆராதனையில் பங்கேற்கிற எல்லாவரையும் நீர் ஆசீர்வதியும். உலகத்தின் பல இடங்களிலிருந்து அநேகர் இதில் பங்கேற்கப் போகிறார்கள். அவரை நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்திப்பீராக.
குடும்பத்தில் சமாதானத்தை நீர் அருள்வீராக கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சங்கீதக்காரன் 155 சொல்லுகிறான், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மை பாவத்தில் இருந்து விடுதலை தந்து அவர் கரம் நீட்டி நம்மை சேர்த்து கொள்கிற தேவன். அவரை இந்த வேளையிலே நாம் அனைவரும் சேர்ந்து துதிப்போம். பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் நீதியின் தேவன். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லுகிறார். ஒவ்வொரு தினமும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை உம்மை நாங்கள் இந்த வேளையிலே துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எது வந்தாலும் கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நீர் மாறாத தேவன். நீர் எங்களுக்கு புது வாழ்வை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினில் நாங்கள் அனைவரும் உம் பாதத்தில் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நீர் தருவீராக. பசிதாகம் இல்லாத பரலோகத்தில் உம்மை ஒவ்வொரு நாளும் துதித்து துதித்து வாழ எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தருவீராக ஆண்டவரே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு.
சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எனக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் உம்மை துதித்து என் வாழ்வை தொடர நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். யோவேல் 2:21 வேதம் சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும் என்பதை நாம் உணர வேண்டும். பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமமும் அல்லவே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அளித்தனரே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அளித்தனரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஏசாயா 49:15 வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஏசாயா 49:16 வேதம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நிதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில்
பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே நம்ம கடந்து போனோம். உண்மையிலேயே கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது தேவனுடைய ஆவியோடும் நம்முடைய ஆவியோடும் ஒரு இணைப்பு உண்டாக்கப்பட்டதை தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இனி நம்ம பேசுகிறத கர்த்தர் கேட்பார், கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்க முடியும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆராதனையில் பெற்ற அந்த அபிஷேகத்தோட, தேவனோடு கூட நமக்கு கிடைத்த இணைப்போட நம்ம சில முக்கியமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம இந்த பகுதியில் ஜெபம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சமயங்களில் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்த போது கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன சில தீர்க்க தரிசனங்கள். இனி இந்த உலகத்தில், தேசத்தில் எழுப்புதல் பற்றி, இனி உலகத்தில் வருகிற ஆபத்துகள் பற்றி கர்த்தர் முன்னறிவித்து சொன்ன காரியங்களை அடிப்படையாக வச்சு அந்த காரியங்களுக்காகத்தான் ஜெபிக்கும்படிக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்து அவர்கள் ஜெபிக்கும்போது நீங்களும் அதோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு, ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் இந்த காரியங்களை வச்சு ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவது நல்லது. அப்படி முடியாவிட்டால் அட்லீஸ்ட் அடுத்த வாரம் வர்ற வரைக்குமாவது வாரந்தோறும் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் கேட்ட இந்த ஜெப காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவது இன்னும் ரொம்ப நல்லது. உங்கள் குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில், ஒருவேளை ஜெப குழுவிலே நீங்கள் இருந்தால் அந்த குழுவிலே, ஒருவேளை நீங்கள் சபை வைத்து நடத்துகிற ஊழியக்காரர்களாக இருந்தால் உங்கள் சபையில் சொல்லி இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ண வைப்பது சிறப்பான ஒரு அனுபவத்தை தரும். வாங்க இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். சொல்லப்படுகிற காரியங்களை நல்லா கவனித்து கேட்டு விளங்கி கொண்டு அதற்கு பிறகு அந்த காரியங்களுக்கு என்னென்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு ஜெபக்குறிப்பு சொல்கிறாங்களோ அதற்காக நீங்களும் இணைந்து ஜெபம் பண்ண உங்களை அழைக்கிறேன். வாங்க ஜெபிக்கலாம். இந்த நாள்லையும் தேவ பாதத்துல நம்ம எல்லாரும் மன்றாடி ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பங்கள்ல தேவ சமாதானம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவும். இந்த கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில வருடங்களாக அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுற சூழ்நிலைகள் அப்படி பிரிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பங்களை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எல்லாரும் பாரத்தோடையும் மன்றாடி ஜெபிப்போம். சரி, நம்முடைய தேசம் அப்படிங்கிறதே குடும்ப உறவுகளுக்கு பேர் பெற்றதுதான் நம்முடைய இந்திய தேசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல கூட்டு குடும்ப முறைகளை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப பொதுவா ஒரு குடும்பத்துல பார்த்தா சராசரியா ஒரு 20-30 பேர் மினிமமாவே அத்தனை பேர் கொண்டதுதான் ஒரு குடும்பம் அப்படின்னு அந்த காலகட்டங்கள்ல சொல்றத வழக்கமாக வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை தான் நம்முடைய இந்திய தேசத்துல ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா காலப்போக்குல சமுதாய மாற்றங்கள் காரணமாக உலகம் ரொம்ப அவசரம் நிறைந்ததாக, அப்படியே அடுத்தது என்னன்னு தெரியாதபடி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு அவசரமுள்ள உலகமாக மாறிட்டதுனால இன்னைக்கு ஒருத்தர் நம்ம சந்தித்து மனம் விட்டு பேசக்கூட நேரமே இருக்க மாட்டேங்குது. ஒரு குடும்பத்துல உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய கலாச்சாரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல உறவுகளோட முகங்கள் கூட இன்னைக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவங்க பேர் வேணா லேசா ஞாபகம் இருக்கும், ஆனா அது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் நம்ம யோசிச்சு இவங்க தான் அவங்க அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்துற நிலைமையில கூட இருக்கிற நிறைய குடும்பங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அநேகருடைய முகங்கள் மறந்து போச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தங்களுடைய சொந்த பெற்றோர்களை விடுதிகள்ல தள்ளிட்டு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற நிலை தான் இப்போ உள்ள காலகட்டத்துல அப்படியே அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சந்தோஷமான நிலை இல்ல, ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு கலாச்சாரம் தான் இப்போ நம்முடைய தேசத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிதான் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். ஆனா தனியாக இருப்பதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை விட்டு பிள்ளைகளும், பிள்ளைகளை விட்டு பெற்றோர்களும், அதே போல கணவனும் மனைவியும் ஒருவரை விட்டு ஒருவரும் பிரிக்கிற ஒரு சூழ்நிலைகள் இந்த நாட்கள்ல குடும்பத்தின் நடுவில் பெருகிக் கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப பிள்ளைகளை, குடும்பத்தை கவனிக்க முடியாத தாயும் தகப்பனும் இந்த நாள்ல என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, பணத்த தேடி வேலை, வேலை, வேலைன்னு சொல்லி அந்த வேலை பின்னாடியே ஓடுறாங்க. இதனால தன்னுடைய குடும்பத்த, தன்னுடைய பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்படிலாம் நிலைமைகள் தான் இந்த நாள்ல அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதேபோல பெற்றோரால அன்பு காட்டி வளர்க்கப்பட வேண்டிய பிள்ளைகள் இந்த நாள்ல அவங்க அதிகமான வேலை வேலைன்னு பின்னாடியே ஓடுறதுனால, குடும்பத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால, அவங்க தன்னிச்சையாகவும், கவனிக்கப்படாமலும் அவங்க என்ன செய்றாங்கன்னா, வளர்க்கப்படுறாங்க. அப்ப அவங்க எப்படி மாறி போறாங்க அப்படின்னு சொன்னா, தான் கூட யாரும் இல்லைல்ல. அதனால அந்த பிள்ளைங்கள் எல்லாம் செல்ஃபோனே கதின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் பக்கம் சாயிற நிலைமைய நம்ம பார்க்கிறோம். அதிலேயே அவங்க மூழ்கி போயி 24 மணி நேரம் செல்ஃபோன்லயே உட்கார்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோசியல் மீடியாக்கள்ல பல மணி நேரம் மூழ்கி எங்கோ யாருன்னே தெரியாது. யாரோ ஒரு மனிதர் பேசுற எதையோ வலைத்தளங்கள்ல தங்கள மறந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது தான் இந்த காலகட்டத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குடும்பங்கள்ல ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதை காட்டிலும் செல்போன்களை பேசுறதுல தான் ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப கௌரவமானதாகவும் கூட இந்த நாள்ல கருதுகிறத நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி கூட இப்ப வேலைக்கோ எங்கேயோ போனா கூட வந்து வீட்ல உட்கார்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு என்ன நடந்துச்சு, வீட்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளோட உங்க ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சு, உங்க காலேஜ்ல எப்படி இருந்துச்சு, நீங்க வேலைக்கு போற ஸ்தலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி குடும்பத்துல ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி மனம் விட்டு பேசக்கூடிய நேரம் இந்த நாட்கள்ல அருகி கொண்டே வருகிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவசரமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல எந்த ஒரு தனி மனிதனிடமோ, இல்ல ஒரு குடும்பத்திடமோ, அதே போல தேசத்துல கூட சமாதானமே இல்லாத சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனால பெரிதளவுல குடும்பங்கள் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அன்பு இல்ல. பெற்றோருடைய அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளை பார்க்கிறோம். அதே போல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற நேரம், அந்த காரியங்கள்லாம் இல்லாததுனால அந்த தேசத்துல எல்லா குடும்பங்களையுமே நம்ம பார்க்கலாம். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பெருகி கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு மெய்யான சமாதானத்திற்காக ஏங்குகிற நிலை தான் இந்த நாள்ல அதிகரித்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு குடும்பத்துல நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல ஒரு வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு இருந்தாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை இந்த நாள்ல அநேகருக்கு இல்ல அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்ல முடியும். மனதிற்குள்ளாக ஒரு வெறுமை இருக்கிறதையும், சமாதானம் இல்லாத சூழ்நிலை தான் குடும்பங்கள்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சாத்தான் பல வசதிகள கையில கொடுத்துட்டு என்ன செய்றான் அப்படின்னா, விலையேற பெற்ற சமாதானத்த மட்டும் குடும்பத்த விட்டும், ஒவ்வொரு தனி மனிதருடைய வாழ்க்கையில இருந்தும் எடுத்துட்டான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு எப்படி சாக்லேட்ட கொடுத்து விலையேறப்பட்ட தங்க நகைகளை பறித்து கொள்வாங்கல்ல திருடர்கள், அதே போலதான் சாத்தான் இந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனிடமும் செயல்பட்டு கொண்டே வருகிறான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். தேவன் ஆதியில படைத்த ஒரு முதல் குடும்பம் எது அப்படின்னு பார்த்தா ஆதாம், ஏவாள். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இல்லையா? அப்ப ஆண்டவராய கர்த்தர் இந்த முதல் குடும்பம் இந்த ஆதாமோடையும் ஏவாளோடையும் என்ன செஞ்சாருன்னா, அனுதினமும் சாயந்தரம் வேளையில உறவாடி அவங்களோட பேசிட்டு இருப்பாரு. அதே போல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அவரோட உலாவினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்களையே அப்படிப்பட்டவங்களையே கர்த்தர் அவங்க கூடயே இருந்து அவர்களை வளர்த்தாரு. அப்படிப்பட்டவங்களே சாத்தான் குறி வச்சு ஏமாற்றி சரியான சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா பேசி ஏமாற்றி பாவம் செய்ய தூண்டி கர்த்தர்ட்ட இருந்து பிரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல அந்த குடும்பத்தை, அந்த முழு குடும்பத்தையுமே தேவனை விட்டு பிரித்து, அதே போல அவனுடைய சந்ததி இருக்குல்ல காயினை கொலைக்காரனாக மாற்றி பாருங்களேன், சாத்தான் அந்த குடும்பத்துக்கு எத்தனை தீமைகளை அடுத்தடுத்து அடுத்து அப்படி செய்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனற்றவர்களாய் வாழுகிற இப்போதுள்ள குடும்பத்தை மட்டும் சாத்தான் விட்டு வச்சிருவான்னு நினைச்சீங்களா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் அவர்களோடையே இருந்து உலாவி அப்படிப்பட்ட குடும்பத்தையே சாத்தான் தொட முடியும் அப்படின்னா, கர்த்தர் இல்லாம ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு சொன்னா சாத்தானோட இலக்கு அவர்களா தான் ரொம்ப ஈஸி டார்கெட்டா அந்த குடும்பங்கள் இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். சமாதானம் அப்படின்னாலே அந்த சமாதானத்தை தருவது தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். அவர்தான் இந்த உலகம் தரக்கூடாத மெய்யான சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியும். அப்ப
அது மாத்திரமல்ல, குடும்பமாய் நம்ம தேவ பாதத்துல அமர்ந்து வசனங்களை நம்ம வாசிச்சு தியானிச்சு அவரை தேடி கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்காம உலகத்தின் பின்னால எல்லாவற்றையும் ஓடிக்கொண்டு இருக்கிற குடும்பங்களா தான் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கூட மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம். குறிப்பாக நம்முடைய தேசத்துல விவாகரத்துகள் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக ரொம்ப எங்க பார்த்தாலும் அப்படிப்பட்ட செய்திகளை தான் கேள்விப்பட முடியுது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பொறுமை இழந்து குடும்பம் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் கொடுத்த அவரை இணைத்த ஒரு குடும்பம், அதை மனிதன் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா ரொம்ப சர்வ சாதாரணமாக கலாச்சாரத்துக்கு பேர் பெற்ற நம்முடைய இந்திய தேசத்துல இந்த விவாகரத்துகள் அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இந்த மன முறிவு அப்படிங்கிறது சாதாரண ஒரு டே டு டே லைஃப் நிகழ்வு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பல காரணங்களை சொன்னா கூட வேதம் சொல்ற ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல மனிதர்களுடைய சுபாவங்கள் அன்பில்லாதவர்களாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான். இது கடைசி கால அடையாளத்துல ஒன்று. இதனாலதான் அந்த குடும்பங்கள் இப்படி மாறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறதும் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை நேசிக்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். அது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இப்படி இயல்பாக இருக்க வேண்டிய அந்த அன்பையே இந்த சமுதாயம் இழந்து போயிரும் அப்படிங்கிறது தான் கடைசி கால அடையாளம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றத பார்க்கிறோம். குடும்பங்களை ஏற்படுத்தியது தேவன் தான். அவர் தான் குடும்பத்தை சிருஷ்டித்தார். ஆனா குடும்பத்தை பிரிக்கிறது சாத்தானாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கு ரீசன் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பம் உடைக்கப்படுது, பிரிக்கப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னணியில சாத்தான் தான் கிரியை செய்யறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு குடும்பம் சிதறும் போது கர்த்தருடைய சித்தத்தை அந்த குடும்பம் அவமாக்குகிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா 2 காரியம் முக்கியமானது தேவை. முதலாவது தேவன் ரொம்ப ரொம்ப அவசியம், கர்த்தர் ரொம்ப அவசியம். 2வது மனிதர்கள். இந்த 2 பேருமே ஒரு மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா ரொம்ப அவசியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 2ம் இல்லாம தேவனா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், இவங்க 2 பேருமே இல்லாம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் நமக்கு தெரியறதுக்கு முன்னால சாத்தானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனாலதான் சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தா, தேவனிடத்திலிருந்து மனிதர்களையும் மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களையும் பிரிக்கிறதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி, ரீசனே இருக்காது, ஆனா ஒருத்தர் பகைத்து கொண்டிருப்பாங்க. இதற்கு பின்னணியில சாத்தான் தான் கிரியை செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்திலிருந்து மனிதர்களையும் மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்களையும் பிரிக்கிறதற்கு சாத்தான் இந்த நாள்ல வகை தேடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு பல வழிகள்ல இந்த நாட்கள்ல சாத்தான் கிரியை செய்தாலும் அதனுடைய நோக்கம் ஒண்ணுதான், பிரிவினை அப்படிங்கிறது தான். அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம். அப்ப குடும்பங்களை பிரிக்கிறது சாத்தானுடைய துவக்க கால ஒரு தந்திரமா இருந்தா கூட இப்போ அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக கூடியிருக்கு அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா நாட்கள் போக போக கடைசி காலமாக அதனுடைய வேகம் அதிகமாக சாத்தான் கிரியை செய்யறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். குடும்பங்கள்ல ஏற்படுகிற பிரிவினை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தாரை மட்டும் பாதிக்கிற ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு சமுதாயத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. விவாகரத்துகள் ஏற்படுகிற போது அது ஒரு கணவன் மனைவி இந்த 2 பேரை மாத்திரம் இல்ல, அவங்கள மட்டும் பாதிக்கிறது இல்ல, அவர்களை சேர்ந்த 2 பெரிய குடும்பங்களை, அவருடைய சந்ததிகளை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய எதிர்காலத்தை, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பாதிக்கிறது தான் விவாகரத்துகள் அப்படிங்கிறதுனால இந்த நாட்கள்ல மன முறிவுகள் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களையும் நம்முடைய சமுதாயத்திலையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம குடும்பத்திற்காக எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா, கீழ்ப்படியாத பிள்ளைகளின் நிமித்தமாக பெற்றோர் படுகிற வேதனைகளை சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு அது ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்கும். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம மன்றாடி தேவ பாதத்துல நம்ம ஜெபிக்கணும்.
தேவனை அறிந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல கூட சரிவர தேவனை தேடாமலும் தேவனுடைய சித்தத்துக்கும் பதிலுக்கும் காத்திருக்காமலும் இந்த நாட்கள்ல பல தவறான முடிவுகளை தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அவங்க எடுத்து தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்றதுனால இந்த நாட்கள்ல பல குடும்பங்கள் கவலைகள்லையும் கண்ணீர்கள்லையும் மூழ்கி போன ஒரு நிலைமையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய சித்தத்தை எதுவுமே கேட்காம தங்களுடைய சுய விருப்பத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதுனால. அப்ப இந்த நாள்ல தேசத்துல இருக்கிற எல்லா குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ கரத்துல அர்ப்பணித்து தேவனே நம்முடைய குடும்பங்களின் தலைவராக இருந்து நடத்தி செல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும், குடும்பங்களில் உள்ள வயதானவர்கள், குறிப்பாக நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற வயதானவர்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பினால மூடணும். ஏன்னா அவங்க அந்த குடும்பத்தை எல்லாம் அவங்கதான் உருவாக்கி வளர்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே அவங்க அப்படியே புறக்கணிக்கப்படுகிறதுனால மனதளவுல அங்க அப்படியே பாதிக்கப்படுற நிலைமைகளை பார்க்கிறோம். அப்ப குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பினால நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும், குடும்பங்கள்ல தேவ சமாதானம் இந்த நாள்ல ஆளுகை செய்யவும், குடும்பமாய் தேவனுக்கு நம்ம பயன்படணும். ஏன்னா கர்த்தர் குடும்பத்தை இணைத்தது அதற்காகத்தான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக. அப்ப நம்ம குடும்பமாய் தேவனுக்கு பயன்படவும், தேவ சித்தத்தை நிறைவேற்றவும், குடும்பங்களுக்கு எதிராக பிரிவினைகளை கொண்டு வரணும், சமாதானத்தை குலைக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியை செய்கிற சாத்தானுடைய சகல தந்திரங்களும் இந்த நாட்களில் முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய ரத்தத்தை அனுமதித்து நம்ம எல்லாரும் வைராக்கியமாக ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக, கர்த்தர் இணைத்திருக்கிற குடும்பங்களை பிரிக்கிறதன் மூலமாக தேவ சித்தத்தை அந்த குடும்பமும் அந்த மனிதர்களும் செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது போல இப்படி செய்யறது நிமித்தமாக அந்த குடும்பங்களின் மேலையும் அந்த குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் மேலையும் தேவனுடைய கோபம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாத்தான் இந்த நாட்கள்ல தந்திரமாக கிரியை செய்து கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்கள் செயலற்று போகணும், அதெல்லாம் வேறற்று போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், குடும்பங்களை சிதைப்பதன் மூலமாக சமுதாயத்துல பயங்கரமான காரியங்களை அரங்கேற்ற முடியும் அப்படிங்கிற திட்டத்தோட செயல்பட்டு வருகிற சாத்தானுடைய சகல தந்திரங்களும் இந்த நாள்ல ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், பிரிந்து போன குடும்பங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், குறிப்பாக வயதானவர்களா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்க அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மன அழுத்தங்களினாலையும் அநேக ஜனங்கள் தற்கொலைக்கு நேராகவும் அந்த குடும்பங்கள் பிரிந்ததுனால பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து அந்த குடும்பத்தாரை கர்த்தர் தொடவும், அவருடைய இருதயத்துல சமாதானத்தை தரவும், அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேவ சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கர்த்தர் தானே தர முடியும். அப்படிப்பட்ட சமாதானத்தை நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் கொடுத்து குடும்பத்தை சுற்றிலுமாக வேலையடைத்து பராமரித்து காத்துக்கொள்ளத்தக்கதாகவும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராக கர்த்தரே இருந்து நடத்தணுங்கிறதுக்காகவும் நம்ம இணைந்து இப்போ ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே குடும்பங்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். ஆண்டவரை நீர் இணைத்த குடும்பங்களை சாத்தான் பிரிப்பதன் மூலமாக ஆண்டவரை தேவ சித்தத்தை ஆண்டவர் தேவ ஜனங்கள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு கர்த்தாவே, ஆண்டவரை அவர்கள் தேவ கோபத்திற்கு நேராக நடத்துகிற சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அது வேறற்று போக பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பத்தை சிதைப்பதன் மூலமாக சமுதாயத்துல ஆண்டவரே கொடுமையான காரியங்களை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா அரங்கேற்றலாம் என்று சொல்லி சாத்தான் செய்கிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வேலி அடைப்பீராக சுவாமி. ஆண்டவரே பிரிந்து போன குடும்பங்கள்ல ஆண்டவரே இருக்கிற வயதான பெற்றோர்கள், ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் விடுவிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ பாதுகாப்பு உண்டாகும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. நீரே குடும்பத்தின் தலைவராய் இருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படிக்காய் உம்முடைய பொற்பாதத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இரண்டாவதாக, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்துல அப்படியே நிறைவேறணும். அதே போல நம்முடைய குடும்பத்துல ஒருவரை ஒருவர் நேசித்து புரிந்து கொண்டு அதே போல விட்டு கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் அன்புள்ளவர்களாக நம்ம மாறவும்,
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அன்பினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழவும், கர்த்தருக்கே நம்ம முதலிடம் கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்களாகவும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற குடும்பங்களாகவும் நம்முடைய குடும்பங்கள் இந்த நாட்கள்ல மாறணுங்கிறதுக்காகவும், தேசத்துல பெருகி வருகிற இந்த விவாகரத்துகள், மன முறிவுகள் நம்முடைய குடும்பத்தை தொடவே கூடாது. கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொன்றையும், அதே போல தேசத்துல இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றின் மேலும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யணும். இப்படிப்பட்ட கலாச்சாரம், இந்த விவாகரத்துகள் தடுக்கப்படணும் அப்படிங்கிறதற்காகவும் கர்த்தர் இணைத்திருக்கிற குடும்பங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளணும். அதே போல பிரிவினைகளை ஏற்படுத்துகிற எந்த மனிதர்களையும், சாத்தானுடைய கிரியைகளையும் தேவனாகிய கர்த்தர் தடை செய்யவும், நம்முடைய குடும்பங்களின் மேலே இப்ப கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக தீமைகள் எதுவும் நம்முடைய குடும்பத்தை இந்த நாளை தொடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வைராக்கியமாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களில் உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலையும் ஆண்டவரே தேவ அன்பு பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாகவும், புரிந்து கொள்ளுகிறவர்களாகவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் தேசங்கள் மத்தியில், தேவ ஜனங்கள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில கூட ஆண்டவரே விவாகரத்துகள் பெருகி வருகிறது நாங்க பார்க்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் நாங்க தடை செய்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இணைத்திருக்கிற குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற சத்ருவின் கிரிகள் முறியடிக்கப்பட வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். தேவனே, குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. அப்பா, எல்லா பிரிக்க நினைக்கிற மனுஷீக வல்லமைகள், பொல்லாத சத்ருவின் கிரிகள் முறியடிக்கப்பட நாங்க ஜெபிக்கிறோம். கடைசி நாட்கள்ல குடும்பங்கள் மேல வைத்திருக்கிற உம்முடைய ஆண்டவரே அனாதி திட்டமும் தீர்மானமும் தேவ சித்தமும் நிறைவேற நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிற அந்த திட்டத்துல தேவன் குடும்பங்களை இன்னும் அபரிவிதமாய் பயன்படுத்த வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். உங்க ரத்த பாதுகாப்புக்குள்ள மூடி மறைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஜெபம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை நமக்கு வந்துடும். அப்படி வருவது ஆவியின் சாட்சி என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறேன், அதை ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் நிச்சயம் நமக்குள்ளே கிடைக்கும். அது ஆவிக்குரிய சாட்சி. இதுக்கு வசனத்தில் எங்கே உதாரணம் இருக்குன்னு சொன்னால், அந்நாள் தன் இருதயம் முழுவதையும் ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து விட்டார். அந்த அம்மா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உடனே உபவாசத்தில் அழுது ஒரு குழந்தை இல்லையேன்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே அதற்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த ஜெபம் பண்ணி முடித்த உடனே போய் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட போயிட்டு அதற்கு பிறகு அந்த அம்மாள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அதற்கு பிறகு அவர்கள் துக்கமுகமாக இருக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஜெபம் பண்ணும்போதே உன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்குள்ளே கிடைச்சிருச்சு. பல சமயங்களில் நம்ம பண்ணுகிற ஜெபம் ஆவியோடு உண்மையோடு ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஆவியில் தெளிவாக தெரியும், கர்த்தர் கேட்டுட்டாரு, இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருச்சு என்ற ஒரு ஆவிக்குரிய நிச்சயம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கூட அந்த நிச்சயத்தை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்போ அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஊழியத்திலிருந்து வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்.com என்ற பெயரில் ஒரு புதிய இணையதளம் துவங்கப்பட்டிருக்கிறது. வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்.com. இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த இணையதளம் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே நம்முடைய ஊழியம் பற்றின காரியங்கள், மிக முக்கியமான செய்திகள், ஊழியத்தில் பேசின செய்திகள், அப்புறம் நம்முடைய மாதாந்திர பத்திரிகை. நம்முடைய மாதாந்திர பத்திரிகை தொடர்ந்து வெளிவருகிறது. ஆனால் அது பிரிண்டிங் பண்ணி போஸ்டில் வருகிறது இல்லை. ஒரு காலத்தில் நம்ம புத்தக ஊழியம், பத்திரிகை ஊழியம் ஆரம்பித்தது 1984 வருஷம். அப்போ இருந்து நமக்கு புத்தகங்கள் போஸ்டல் மூலம்தான் அனுப்பப்பட்டது. இப்போது நமக்கு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே வந்துட்டதுனால
நம்முடைய பத்திரிகைகள் முழுவதும் இணையதளம் அல்லது கேட்கிறவர்களுக்கு இன்ஸ்டாகிராம் போன்ற காரியங்கள் இவைகள் வழியாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதி நம்மகிட்ட கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. voiceofjesusministries.com என்ற அந்த இணையதளத்துக்குள்ளே போனால் மாதந்தோறும் நம்ம வெளியிடுகிற தீர்க்க தரிசன மாத இதழ் உங்களுக்கு அதில் பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது வாசிக்கலாம். நீங்கள் அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஊழியங்கள் பற்றின விவரங்கள், எங்கெங்கே என்னென்ன கூட்டங்கள் நடக்குது, என்னென்ன கூட்டங்கள் நடந்துச்சு, கர்த்தர் என்ன செய்தார், எல்லாவற்றை விட மிக முக்கியமாக இந்த இணையதள வசதியை நம்ம ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா, வெளியே ஒரு யூடியூப்லேயோ ஒரு பப்ளிக்லேயோ பேச முடியாத சில வெளிப்பாடுகள், கர்த்தர் பேசுகிற சில வெளிப்பாடுகள் சில காரணங்கள் நிமித்தமாக அந்த காரியங்கள் முழுவதும் எல்லாருக்கும் சொல்லப்படுவதில்லை. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் இவைகளை பொது வெளியில் இல்லாமல் நம்முடைய இணையதளம் வழியாக பெற்றுக்கொள்வதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ அடிக்கடி கர்த்தர் ஏதாவது சில காரியங்களை பேசினால் உடனே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதில் பதிவேற்றம் செய்யப்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இணையதள வசதியை பயன்படுத்துங்க. அதை எப்பொழுதும் உங்களுடைய நினைவிலை வைத்திருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், voiceofjesusministries.com. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்கள் போட்டு பாருங்கள், டைப் பண்ணி பாருங்கள் கூகுளில். அப்படி டைப் பண்ண உடனே அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகலாம். அதை சைன்இன் பண்ண சொல்லுவாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். அதற்கு பிறகு நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அதில் பல விவரங்களை நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் அந்த வசதியை பயன்படுத்தி நன்மை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக அழைக்கிறேன். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இதை கர்த்தர் யாருக்கு சொல்றார் அப்படின்னா, 7 சபைகள், அதுக்கு கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவான் மூலம் சொல்லுகிறார். அதில் ஒரு சபைக்கு பேர் பெர்கமு. இந்த பெர்கமு சபைக்கு அதனுடைய தூதனுக்கு எழுதும்படி கர்த்தர் சொன்ன கட்டளை வார்த்தை இது. அந்த ஒவ்வொரு சபையை பற்றி சொல்லும்போதும் அந்த சபையை பற்றின கர்த்தருடைய அபிப்பிராயம், அந்த சபையை கர்த்தர் என்ன பார்வையிலே பார்க்கிறார், அதை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிற காரியங்கள் என்ன, அப்புறம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன, அவங்க எப்படி நடக்கணும், எதை சேர்க்கணும், எதை எடுக்கணும், இந்த மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் 7 முக்கியமான சபைகளுக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று தான் இந்த சபை, இந்த பெர்கமு சபை. அதனுடைய தூதனுக்கு, அதில் பாருங்க 12வது வசனம் சொல்லுது, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தையுடையவர் சொல்லுகிறதாவது. 13வது வசனத்தில் சொல்றாரு, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இதில் முக்கியமாக 2 வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் பாருங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாத்தான் குடியிருக்கிற இடம். அதில் முதல் காரியம் பாருங்கள், இந்த வசனத்தில் 2 பிரிவாக அது காட்டப்பட்டிருக்கு. ஒன்று சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், 2வது சாத்தான் குடியிருக்கிற இடம். பாருங்க, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தையும், இன்னொன்று என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே. அப்போ சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் வேற, அவன் குடியிருக்கிற இடம் வேற. அந்த காலத்து ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா, ராஜ தர்பார்னு ஒன்று இருக்கும். அது ராஜாவுடைய அலுவலக வேலைகள், அரசாங்க காரியங்கள் திட்டமிடுவதற்காக அது ஒரு ஆட்சி பண்ணுற இடம் மாதிரி. அதை இப்போ நம்ம எப்படி சொல்லுகிறோம் சொன்னால், ஒரு சட்டசபை, ஒரு பார்லிமெண்ட் கட்டடம்.
அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள், அதில் யார் தலைவரோ தலைவர் இருப்பார், ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதம மந்திரியோ அதில் இருப்பாங்க, மற்ற அமைச்சர்கள் அங்கே இருப்பாங்க. அங்கே அவருடைய சிங்காசனம் இருக்கும். அந்த ஆசனம் அங்கிருந்து தான் அதிகாரங்கள், சட்டங்கள், ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் அஃபீஷியலாக புறப்படுகிற இடம். அந்த சட்டசபை கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே தான் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. ஆட்சி பண்ணுகிறவர்கள் முடிஞ்ச உடனே அவங்க அங்கேயே தங்க மாட்டாங்க, தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போது அது சிங்காசனம் இருக்கிற இடம். ராஜாக்கள் அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க. பழைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 படி வச்சு மேலே ஒரு மேடை மாதிரி இருக்கும். அதில் ராஜா உட்காந்துருப்பார். பக்கத்தில் அப்படியே அவருக்கு விசிறி வச்சு வீசிகிட்டு இருப்பாங்க. 2 பக்கத்துலேயும் அமைச்சர்கள் உட்காந்துருப்பாங்க. அரசவையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள், புலவர்கள் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லணும்னா அஃபீஷியலாக அங்கே தான் வந்து நம்ம முறையிடணும். அன்னன்னைக்கு உட்கார்ந்து இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்பதை ஆலோசனை செய்வாங்க. அவர்கள் அங்கே ஆலோசனை செஞ்சு ஆட்சி பண்ணுற சிங்காசனம் இருந்தால் சிங்காசனத்தில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அவர்கள் வசிக்கிற இடம் இருக்குது பாருங்க, அங்கே போயிடுவாங்க. அப்போ ஒரு ராஜாவுடைய நடவடிக்கை சிங்காசனத்தில் ஒரு மாதிரி இருக்கும், குடியிருக்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். நம்முடைய அமைச்சர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ராஜாக்கள் எல்லாம் இல்லை. சட்டசபையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் வேறைவாக இருக்கும். வீட்டில் வந்துட்டிங்கன்னா அது அவர்கள் இருக்கிற இடம், குடியிருக்கிற இடம், அதில் அவர்களுடைய நடைமுறைகள் வேறு மாதிரி இருக்கும். சாத்தானுக்கு இப்படி 2 இடம் இருக்குதான். ஒன்று வசிக்கிற இடம், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம், அங்கே தான் நிரந்தரமாக இருப்பான். ஆனால் ஒரு காரியத்தை, ஒரு ஆளுமையை, ஒரு அதிகாரத்தை, ஒரு காரியத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது தன் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்துருவார். ராஜாக்கள் அப்படி தானே பண்ணுவாங்க. ஒரு சட்டத்தை வெளியே கொண்டு வரணும், சட்டத்தை நடைமுறைக்குள்ளே கொண்டு வரணும், அமல்படுத்தணும், அதை அரசாங்க முத்திரையோட அதை வெளிப்படுத்தணும்னா வீட்டிலேருந்து சட்டம் போட மாட்டாங்க. அந்த சிங்காசனத்தில் வந்து தான் தன்னுடைய ஆளுமைக்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. சாத்தான் இதே மாதிரி 2 இடத்த வச்சிருக்கிறத வேதம் நமக்கு திட்டமாக காண்பிக்குது. ஒன்று சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், அந்த இடத்துல சாத்தானுடைய பவர், சாத்தானுடைய அதிகாரம், சாத்தானுடைய வல்லமை, அவன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்து வெளிப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற இடம், அந்த இடம் முழுவதையும் அவன் ஆக்கிரமித்து தன்னுடையதாக அவன் ஆக்கி கொண்டு வைத்திருப்பான். இந்த 2 இடத்தையும் வித்தியாசமாக காட்டுறாங்க. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிற அவன் எந்த இடத்துல இருந்து உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆளுமைக்குள்ளே கொண்டு வருவதற்கான காரியங்களை செய்கிறானோ அந்த இடத்துல நீ குடியிருக்கிற. 2வது எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? அவன் குடியிருக்கிற இடம் இருக்குது பாருங்க, நீங்கள் அங்கே குடியிருக்கிறீர்கள். சாத்தான் குடியிருக்கிற இடத்துல அப்போ 2 இடமாக காட்டப்படுகிறது. சாத்தானை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சாத்தான் முதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையோ, ஒரு சபையிலையோ, ஒரு தேசத்திலேயோ முதல்ல நுழைவான். அவன் 3 ஸ்டெப்பாக வச்சுற. முதல்ல நுழைவான், 2வது அங்கே குடியிருப்பான், 3வது அதை முழு அதிகாரத்தை பிடித்து கொண்டு ஆளுமை செய்வான். ஒரு மனிதன் இடம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல நுழைவான், போக்குவரத்துமா இருப்பான். வந்து நம்முடைய மாம்சத்தை அல்லது தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யும்படி அப்பப்போ நம்முடைய மனசில் பேசி தூண்டி வருவதும் போவதுமாக இருப்பான். நுழைகிறது அது நல்லா முழுசாக இடம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளே உள்ள குடியிருப்பான். குடியிருந்தால் என்ன செய்வான்னு சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவனுடைய அந்த தலையீடு இருக்கும். 3வது ஆளுமை, சிங்காசனத்தை கொண்டாந்து ஸ்தாபிச்சிருவான். அப்படின்னா முழுசும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடிமைப்படுத்தி விடுவான். இந்திய தேசமாக இருந்தாலும் தேசங்களாக இருந்தாலும் முதல்ல நுழைவான், பாவங்களை தேசத்தாரை செய்ய வைப்பான், அடுத்து அந்த தேசத்தில் உள்ள குடியிருப்பான். நீங்கள் அப்புறமும் அதை குறித்து கவலைப்படாமல் இருந்தால் அவன் முழுவதும் அதனுடைய அதிகாரத்தை, ஆளுமையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். தேசத்தில் சாத்தான் உள்புக முயற்சிக்கும் போதெல்லாம் அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாத்தான் நுழைய முயற்சிக்கும் போதெல்லாம்
கர்த்தர் எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். தேசத்தில் கூட பாருங்க, சாத்தானுடைய இந்த கிரியைகள் உள்ளே வரப்போகுது, சாத்தான் அடுத்த ஒரு தந்திரமான காரியத்தை தேசத்தில் நுழைய பண்ண போகிறான் என்றெல்லாம் எச்சரித்து அந்த சாத்தானுடைய கிரியைகளை எப்படி தடை செய்யணும் என்று ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம அதை கண்டுகொள்ளலை, கவனிக்கலை, நிர்விசாரமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சாத்தான் உள்ளே குடியிருக்க ஆரம்பிச்சிருவான். தேசத்துக்குள்ளே வந்துட்டான், நுழைய விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே அவன் நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சிடும், குடியிருக்க ஆரம்பிச்சிடும். குடியிருக்க ஆரம்பித்து அங்கே இருக்கிறவர்களோட எல்லாம் தன்னுடைய காரியங்களை அதிகமாக உள்ளே பரப்பி அவர்களாக இவனும் சேர்ந்து குடியிருந்து 3வது கட்டமாக தேசத்தினுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வான். இந்த கட்டுப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு விட்டான் என்றால் அப்புறம் நீங்கள் யுத்தம் செய்து தான் அவனை துரத்தணும். சாத்தானை துரத்துறதுக்கு பாருங்கள், நுழையும் போதே ஈஸியாக தடை செஞ்சிடலாம். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னா போயிடுவான். ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர்றான், வீட்டுக்குள்ளே வந்து அம்மா அது வேணுமா, அதெல்லாம் வேணாம் வெளியே போயா அப்படின்னா போயிடுவான். அது துவக்க நிலையில் உள்ளே நுழைய போகிறான்னு சொன்ன உடனே நீங்கள் ஜெபம் பண்ணினால் போதும், சாத்தானை துரத்தி வரவிடாதபடிக்கு அவனை தடை செஞ்சால் போதும். 2வது அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது உள்ளே நம்மோடு கூட தேசத்தோடு கூட அல்லது சபையாரோடு இந்த மனிதனோட அவன் குடியிருக்க ஆரம்பிச்சிடும், தங்கிடுவான். ரூம் நம்ம ரூம் தான், தேசம் நம்ம தேசம்தான். ஆனால் ரூமுக்குள்ளே ஒரு அயலான் அல்லது ஒரு நண்பன் நம்ம ரூமை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அவனும் ஷேர் பண்ணி கொள்வான். உள்ளே அப்படி குடியிருக்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் ஒரு பக்கம் குடியிருப்பீங்க, அவன் ஒரு பக்கம் குடியிருப்பான். அப்போ கர்த்தர் சொல்லுவார், இவனை சேர்க்காத, இப்போ துரத்தினாலும் உன்னால் துரத்த முடியும். இப்போ நீங்கள் சொல்லி இல்லைப்பா அதெல்லாம் சரி வராது, நான் இருப்பதுக்கு தான் சரியாக இருக்குது இந்த இடம், இந்த ரூமில் 2 பேர்லாம் இருக்க முடியாது, உன்னுடைய நடைமுறைகள் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, அதனால எனக்கு உன்னோட செட் ஆகாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ கூட விரட்டலாம். ஏன்னா உங்கள் கையில் பவர் இருக்குது. முதல்ல நுழையும் போது உங்கள் கையில் அந்த பவர் இருந்தது, 2வது அவன் உங்களோட குடியிருக்கும் போதும் பவர் இருக்குது, 3வது அவன் நீங்கள் அப்பவும் விட்டுட்டிங்கன்னா ஆட்சியை பிடித்து கொள்ளுவான். இப்போது அவன் கையில் அதிகாரம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் அவனை துரத்துனா அப்பாலே போய் சாத்தானேன்னா போக மாட்டான், வெளியே போயிருப்பா, நமக்கு நல்ல இடம் இல்லைன்னு சொல்லி லீகலாக சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்போ நீங்கள் அவனை துரத்துனா சண்டை போட்டு தான் ஆகணும். தேசத்தை பிடிச்சிட்டான், ஆளுமையை அதிகாரத்தை பிடிச்சிட்டான், இப்போ நான் மறுபடியும் திரும்ப பெறணும், என்ன செய்யணும், வாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, துவக்கத்தில் சாத்தான் நுழையும் போதே தடை செய்து விடுவது நல்லது, குடியிருக்க பிறகு அவனை துரத்துவது உத்தமமானது. அவன் ஆட்சியை பிடிச்சிட்டான், முழு அதிகாரத்தை எடுத்துட்டான், அவன் சொல்கிறத நீங்கள் கேட்குற மாதிரி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அப்புறம் துரத்தணுன்னா நீங்கள் சண்டை போடணும். அந்த யுத்தத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், நீங்கள் தோற்று போகலாம் அல்லது அவன் தோற்று போகலாம், அல்லது நீங்கள் அடிக்கடிக்க கோபம் உண்டு இன்னும் அதிகமாக தம்முடைய பலத்தை நம்ம மேலே பிரயோகப்படுத்தலாம். அதனால்தான் சாத்தான் நுழையும் போதே தடை செய்து விடுவது நல்லது. 2வது சாத்தான் குடியிருக்கிறது. சாத்தான் குடியிருக்கக்கூடிய இடங்கள், சாத்தான் குடியிருக்க நம்ம விட்டுட்டோம்னா அப்போ கூட துரத்துவதற்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் ஆட்சியை பிடிச்சிட்டான், இனி அவன் சொல்கிறத தான் கேட்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் எடுபடாது, இப்போ ரூம் அவனுடையதாயிருச்சு, நீங்கள் தான் இப்போ அதில் குடியிருக்கீங்க, இனி அவனை நீங்கள் விரட்டணும்னா யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை விளங்கி கொள்ளணும். அப்போ சாத்தானுடைய தந்திரத்தில் மிக முக்கியமானது நுழைவான், குடியிருப்பான், ஆட்சியை பிடித்து கொள்வான், ஆளுமை செய்வான். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்வான். ஒரு தேசமாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சாத்தானுடைய செயல்முறை நடைமுறை காரியங்கள் இப்படித்தான் நடக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாத்தான் குடியிருக்கிற இடங்கள். சாத்தான் எந்த மாதிரி இடத்துல குடியிருப்பான்? அப்போ அவன் குடியிருக்கணும்னு சொன்னால் அந்த இடத்த தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்துல தான் குடியிருக்க முடியும். சில சமயத்தில் பாருங்கள், நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல குடியிருக்க நேரிட்டால் முதல்ல என்ன செய்வோம், நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த மாற்றிக்கொள்வோம். அல்லது ஒரு இடத்துல குடியிருப்பதற்கு ஒரு இடத்த பார்த்தா
நம்முடைய லைஃப் ஸ்டைலுக்கு அது சரியாக இருக்குதா, மேட்ச் ஆகுமா என்று பார்த்து தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே குடி போவோம். அப்போ அது மாதிரி சாத்தான் எந்த மாதிரி இடத்துல குடியிருக்க விரும்புகிறான், சாத்தான் எங்கே குடியிருப்பான் என்பதை கவனிச்சிட்டிங்கன்னா, ஒருவேளை சாத்தான் குடியிருப்பதற்கு ஏதுவான இடம் நம்முடைய சபையிலேயோ நம்ம வாழ்க்கையிலேயோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் உடனே இதை மாற்றிடணும். சாத்தான் குடியிருக்க முடியாதபடிக்கு அந்த இடத்த நீங்கள் மாற்றிட்டா சாத்தான் அங்கே குடியிருக்க வரமாட்டான். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன, சாத்தான் குடியிருக்கிற இடங்கள், எங்கே குடியிருப்பான் அல்லது எங்கே நுழைவான், எதை தன்னுடைய இடம் என்றவன் தேர்ந்தெடுப்பான்னு பார்த்தா, முதல்ல சாத்தான் குடியிருக்கிற இடம் கல்லறை. கல்லறையை பற்றி வேதம் சொல்லி பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2 சில வசனங்கள். மார்க்கு 5:2. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு, பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்க, குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. ஏன்னா அவன் குடியிருக்கலை, அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு அவனையும் கொண்டு வந்து அங்கே குடியேற்றி வச்சிருக்கு. வா நம்ம இங்கே குடியிருக்கலாம். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க. அரசு அதிகாரிகள் வந்து சங்கிலியை வச்சு கட்ட வந்தால் அடித்து போட்டுறான் எல்லாத்தையும். ஒருத்தராலும் கட்டக்கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்ளுவான். மலைகளில் போய் கத்துவான், கல்லறைகளில் போய் கத்துவான். ஆனால் அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்ததுன்னு வசனம் சொல்லுதுன்னா, கல்லறைகளிலே அவனுடைய குடியிருப்பு இருந்தது. சாத்தானுடைய குடியிருப்பு என்பது முதல் ப்ரிஃபரன்ஸ் அவனுக்கு கல்லறை. கல்லறையில் தான் இருப்பான். கல்லறைன்னு நான் சொன்னோடனே நீங்கள் இந்த மரித்தவர்களை அடக்கம் பண்ணுற கல்லறை இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது. என்னுடைய வீடு கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் இப்போ குடியிருக்கிற என்னுடைய வீடு ராமநாதபுரத்தில் கல்லறையில் நடுவில் ஒரு செவரு தான், ஒரு சின்ன செவரு. செவத்துலேருந்து எட்டி பார்த்து அப்படி அந்த பக்கம் தாண்டிங்கன்னா கல்லறைக்குள்ளே தான் போய் குதிக்கணும். அந்த கல்லறை தோட்டம் அது கத்தோலிக்க சபைக்கு சொந்தமான ஒரு கல்லறை தோட்டம். கல்லறைகளிலே குடியிருப்பான். நாங்கள் எத்தனையோ வருஷமாக, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக, ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறேன் நான். அந்த கல்லறைகளில் ஒரு நாள் இந்த பேய் வருது, கல்லறையில் வந்து பிசாசு வந்து உட்கார்ந்துருக்கு, நான் பார்த்ததில்லை. நான் சொல்லுகிற கல்லறை என்பது மாம்சத்துக்கு அடுத்த மாம்சீகமான இந்த கல்லறை அல்ல. நீங்கள் அதை நினச்சிடக்கூடாது. கல்லறையில் இருப்பான்னு சொல்லிட்டாங்க, இனி அந்த பக்கமே போகக்கூடாது, உள்ளே பார்த்தீங்கன்னா சலங்கை கட்டி, அப்படி இல்லை. கல்லறை என்பது ஞான அர்த்தத்தில் வேறு காரியத்தை பற்றி சொல்லுகிறது. கல்லறையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், மரித்த செத்த பிரேதங்கள் இருக்கும். அங்கே சொல்லும்போதே பாருங்களேன், ஒரு பிரேத கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கு. கல்லறையிலே மனிதர்கள் குடியிருக்க மாட்டாங்க, பிரேதங்கள் இருக்கும், செத்தவர்கள் இருப்பாங்க. அப்போ செத்த கிரியைகள்னு வேதம் சொல்லுது பாருங்க. செத்த கிரியைகள், செத்த கிரியைகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கல்லறை தான். செத்த கிரியைகள், அவைகளுக்கு பேரெல்லாம் கல்லறை, அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ செத்த கிரியைகள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற கிரியை பிரயோஜனம் இல்லாத கிரியை இருக்குது பாருங்களேன், அதனால் எந்த யூஸ் இருக்காது. அதை உட்காந்து சின்சியராக செஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி பாருங்கள், செல்ஃபோன் கொடுத்து பல விதமான காரியங்களை கையில் கொடுத்து செய்கிற காரியம் முழுசுமே 10 பைசாக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத காரியங்கள், செத்த கிரியைகள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு பயனில்லாத காரியங்கள். இவைகள், இந்த செத்த கிரியைகள் ஒரு வீட்டில் இருந்தால் அது வெளியே பார்த்தா வீடு, ஆனால் கல்லறை. ஒரு சபையில் செத்த கிரியைகள் இருந்தால் வெளியே பார்த்தா சபை, ஆனால் அது ஒரு கல்லறை சாத்தானுடைய பார்வையில். ஏன்னா அதில் இருக்க கிரியைகளில் ஜீவன் கிடையாது, உயிர் கிடையாது, கர்த்தருக்கு எடுத்த ஆவி கிடையாது. அங்கே இருக்கிறது முழுசுமே செத்த கிரியைகள் அப்படின்னு சொல்லுது. இந்த கல்லறையிலே 2 கல்லறை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்லறை அப்படியே உடைஞ்சு அடக்கம் பண்ணி அப்படியே கிடக்கும். 2வது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வசனத்தில் அதையும் சொல்லுது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைனா வெளியே நல்லா இருக்கும், வெளியே பார்க்குற கல்லறை ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்களேன்,
இந்தியாவில் தாஜ்மஹல் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாஜ்மஹலை பார்ப்பதற்கு எங்கெங்கிருந்தோ ஆள்க வர்றாங்க, பளிங்கிலே செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது ஒரு கல்லறை. வெளியே பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு ஆடம்பரமாக அழகாக இருக்கும். அது மாதிரி நிறைய இடங்களில் நல்ல கல்லறைகளை பார்த்துருப்பீங்க. கல்லறை தோட்டங்களில் பாருங்களேன், தாங்கள் நேசிக்கிறவர்களுக்கு நம்ம இறுதி மரியாதை செலுத்துவதற்கு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, நைட்டில் லைட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வச்சு அந்த கல்லறை அவ்வளவு அழகுபடுத்தியிருப்பாங்க. என்னதான் வெளியே அழகுபடுத்தினாலும் அதுக்குள்ளே இருப்பது செத்த கிரியைகள். அப்போ அது மாதிரி வெளியே மாய்மாலமாக தன்னை நீதிமான் மாதிரி, உத்தமன் மாதிரி, நல்லவன் மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே செத்த கிரியைகளை வச்சுருந்தா அந்த கல்லறைக்கு பேர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு இடத்துல. அந்த கல்லறைக்கு பேர் பிரேத கல்லறை. வேதத்திலே 2 கல்லறை சொல்லியிருக்கு. ஒன்று பிரேத கல்லறை, கொண்டு வந்து போட்டு அவங்காட்டு போயிடுவாங்க, சுடுகாடு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொன்று வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. யாரை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 27 சில காரியங்கள் சொல்லுது. 27வது வசனம் சொல்லுது, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவருடைய எலும்பினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஒரு மனுஷனை உள்ள கொண்டே போட்டால் 2ஆவது நாள் 3ஆவது நாள் அதனுடைய சதையெல்லாம் அழுகி தண்ணியாக போய், ஒரு மனிதன் எவ்வளோ ஆடம்பரமாக இருந்தான், அதனால தான் இந்த கன்றாவியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. அது உள்ளே அசுத்தம். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளே நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அதில் அசுத்தம், கெட்ட வாசனை, எலும்புகள் இவைகள் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா உள்ளே அடித்து பளிங்கு போட்டு லைட்டை போட்டு சுற்றி அவ்வளோ அழகாக வச்சுருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. புறம்பே அலங்காரமாய் காணப்படும், வெளியே அலங்காரமாக இருக்கும், உள்ளேயோ மரித்தவருடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலேயோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. அந்த கல்லறைகளுக்குள்ளே இருக்கிற செத்த கிரியைகள், அது ஒருவேளை வெள்ளையடிக்கப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, பிரேத கல்லறையில் இருந்தாலும் சரி, கல்லறை என்றாலே செத்தவைகள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் கல்லறை. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியைகள், செத்த கிரியைகள் அல்லது செத்த காரியங்கள், தேவனுக்கு பயனில்லாத காரியங்கள்லாம் செத்த காரியங்கள், ஜீவனில்லாத காரியங்கள் எல்லாம் செத்த காரியங்கள். அப்போ இவைகள் நிறைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கல்லறையிலே சாத்தான் இருப்பான். பாருங்க, செத்த கிரியைகளை பற்றி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. அங்கே என்ன சொல்கிறாங்க? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது. கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்யணும்னா செத்த கிரியைகள் இல்லாமல் உங்களை சுத்தம் பண்ணணும். அவன்தான் கடவுளுக்கு உண்மையாக ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்கிற எல்லாமே கடவுளுக்கு ஊழியம் செய்கிறாங்களா? இல்லை. கடவுளுக்கு ஊழியம் செய்யணும்னா செத்த கிரியைகள் அற உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? எதற்காக அந்த செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக என்ற விடை அங்கே நமக்கு காட்டப்படுகிறது. அப்போ இந்த கல்லறை இருக்குதே, அதில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை பார்த்திங்கன்னா பயமெல்லாம் வராது நமக்கு. அதை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா அது அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க, உள்ளே செத்த கிரியைகள் இருக்கும், பிரயோஜனமற்ற அப்பிரயோஜனமான ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்லாத உலக சம்பந்தமான காரியங்கள், செத்த கிரியைகள். அப்போ இப்படி வெளியரங்கமாக பக்தி வேஷம் தரித்த கிறிஸ்தவர்களை சொல்லுகிறது இந்த இடம். பொதுவான கல்லறை என்பது மனிதர்கள். பாவத்திலே மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரித்து ஜீவனுள்ளவராக மாற்றுச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போ பாவத்தினால நிறைந்திருக்கிற இடங்கள் எல்லாம்
கல்லறைகள், செத்த கிரியைகள், பாவத்திலே மரித்தவர்கள். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். அது வந்து குடிகாரர்கள் இருக்கிற இடம், விபச்சார கள்ளர்கள் இருக்கிற இடம், திருடர்கள் இருக்கிற இடம், கொலைகாரர்கள் இருக்கிற பார்த்தா தெரியும். அது கல்லறை, பிரேத கல்லறை. இன்னொரு கல்லறை இருக்குது, அது தேவனுடைய பிள்ளைகள் மாதிரி தன்னை காண்பிக்கும், நீதிமான்கள் போல காண்பிக்கும், பக்தி வேஷத்தை தரித்து கொள்ளும். ஆனால் மனசு முழுசும், வாழ்க்கை முழுசும் செத்த கிரியைகளாக நிறைந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறதான் கர்த்தர் சொல்றார். வெளியே ஜீவனுள்ள மாதிரி காமிச்சுக்கிடுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே செத்த கிரியைகள். இது சபைகளுக்குள்ளும் அது சால பொருந்தும். சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபை ஏசி போட்டு, அலங்காரமாக லைட்டு போட்டு, பெரிய அளவில் கோடிக்கணக்கில் கட்டி ரொம்ப அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உள்ளே கிரியைகளை நீங்கள் பார்த்தா செத்த கிரியைகள். ஜெபத்தில் ஜீவன் இருக்காது, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை குறித்த கவலை இருக்காது, உயிரற்ற கிரியைகள் தான் இருக்கும். அங்கே முழுசும் இருக்கிறத முழுசும் பார்த்தீங்கன்னா, ஆடுவது, பாடுவது, கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள் கொண்டாடுவது, இந்த மாதிரி காரியங்களில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒழிய ஜீவனுள்ள காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட சபையை குறித்து வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபைன்னு இன்னொரு சபை, அதுக்கு அவர் எழுதின கடிதத்தில், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ செய்கிற எல்லா வேலையும் எனக்கு தெரியும், பார்த்துருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். வெளியே பார்த்தா சபை மாதிரி இருக்கு. ஆகவே தான் நான் அடிக்கடி சொல்றது, வெளியே பார்க்கறத வச்சு நம்பிராதீங்க. எவ்வளோ பெரிய கட்டடங்கள், எவ்வளவு அழகாக இருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்காமலாங்க இப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை. அவர்களுக்குள்ள ஜீவன் இல்லாதவர்கள் கூட பெரிய அளவில் நம்ம நினைக்கிறோம், ஒரு பெரிய பணம் வசதி, அந்த ஊழியம் வந்து பெருகி இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது, அப்போ அது கர்த்தரால் உண்டானது. யார் சொன்னது அப்படி? உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள் எல்லாம், அல்லது இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரர்கள்லாம் கர்த்தரை அறியாதவர்கள். அப்போ பணம், வசதி, பகட்டு, படாடோபம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல்கள் அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல் என்பது பரிசுத்தம், நீதி, சத்தியம், ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். இதுதான் அளவுகோல். நம்ம இந்த உலகத்தின் காரியத்தை பார்த்துட்டு அதை அப்படியே சபைகளோட பொருத்தி பார்க்குறோம். இங்கே ஊழியக்காரர் பாருங்கள், டீ குடிக்க கூட வழி இல்லாமல் இருந்தார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால எவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டியிருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டியிருக்கிறோம், எவ்வளோ பில்டிங்ஸ் எல்லாம் கட்டியிருக்கிறோம். இது அல்ல அளவுகோல். அதுக்குள்ளே நம்ம கட்டியிருக்கிறோம், அலங்காரமாக வச்சுருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் எப்படி இருக்குது? கிரியைகள் ஜீவனோடு இருந்தால் அந்த சபை மனிதர்கள் குடியிருக்கிற இடம். செத்த கிரியைகள் இருந்ததுன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோதான் அலங்காரமாக கட்டினாலும் அந்த கட்டடத்துக்கு பேர் கல்லறை தான். அது கல்லறை தான். அப்போ பெருசாக நம்ம எவ்வளோ பெரிய ஊழியத்தை கட்டுறோம், பெரிய பெரிய சபைகளை கட்டுகிறோம், மாட மாளிகைகளை கட்டுகிறோம். உள்ளே என்ன இருக்கிறது என்பது தான் அந்த கட்டடம் என்ன என்பதை தீர்மானிக்கிறது. ஜீவனுள்ளது இருந்தால் அது மாளிகையாக இருக்குது, செத்தது இருந்ததுன்னா அது கல்லறையாக இருக்குது. அப்போ இதுதான் அளவுகோல். அதை வச்சுட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால தானே இவ்வளோ வசதி வந்தது. யார் சொன்னது? கர்த்தர் ஆசீர்வதிச்சு தான் எல்லாருக்கும் வசதி வந்திருக்குதா? தேவனை அறியாத எவ்வளோ பெரிய 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 தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவரில் யார் பெரிய உலகத்தில் இப்போ இந்தியாவில் இருக்கிற 10 பணக்காரர்களில் எந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர் இருக்கிறாரு? அப்போ மற்றவங்களாம் இருக்கிறாங்களே, 10 பேர் இருக்கிறாங்களே, அப்போ அவர்களெல்லாம் என்ன கடவுள் ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதமானாங்க? அப்போ இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, பணம் என்பது கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கான அளவுகோல் அல்ல. அவருடைய ஐஸ்வர்யம் என்பது கிருபை, நீதி, இரக்கம், கர்த்தருடைய காரியங்கள், பரிசுத்தம், அன்பு. இதுதான் கர்த்தருடைய ஐஸ்வர்யம். அப்போ இதை நம்ம சரியாக விளங்கிக்கிறணும். இதை விளங்காமல் என்ன செஞ்சிட்டாங்க? சர்தை சபை வெளியே படடாவுமாக இருக்கிறாங்க, அலங்காரமாக. ஆனால் உள்ளுக்குள்ளே செத்தவனாக இருக்கிற நடக்கிறானுங்க. நடந்தா என்ன? அவன் ஜீவனோடு நடக்கலையே, கர்த்தரோடு நடக்கலையே. அப்போ அவர் சொல்றார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தான் கல்லறைகள். கிரியை இல்லாத விசுவாசம் உள்ளவர்கள். நல்லா விசுவாசிக்கிறேன், இயேசுன்னு சொன்னாலும் எனக்கு அழுக வந்துருங்க, இயேசுவை நம்புகிறேன்,
காலைல எந்திரிச்சோன்னே ஏசு ஏசு ஏசுன்னு சொல்கிறேன். வேதம் சொல்லுது, நீ விசுவாசிக்கிற நல்லது தான். ஏசுன்னு சொன்னாலே பயப்படுறது நல்லது தான். சாத்தானும் விசுவாசித்து நடுங்குதே. கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சாத்தானும் விசுவாசித்து நடுங்குதே. அவர் சொல்லிட்டா உடனே சாத்தான் கூட இடத்த காலி பண்ணி ஓடிடுதே. அப்போ உனக்கும் அதற்கும் எங்கே வித்தியாசம் வருகிறது? நீங்கள் விசுவாசித்தால் அந்த விசுவாசிக்கிறவருக்கு ஏற்ற கிரியைகளை செய்யுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கர்த்தர் அன்புள்ளவர் என்று விசுவாசித்தால் நீங்கள் அன்பை காட்டுங்கள். அப்போ கர்த்தரை நீங்கள் விசுவாசிச்சா அதை கிரியில் காட்டுங்க. சும்மா வெறுமனே உட்காந்துக்கிட்டு அப்படியே மந்திரம் ஓதுற மாதிரி ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வீடெல்லாம் பாருங்கள் ஏசுன்னு எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது விசுவாசம் அல்ல. விசுவாசம் இருக்குது, ஆனால் செத்த விசுவாசம். அப்போ சாத்தான் பார்க்குறான், இவன்கிட்ட இருக்கிற விசுவாசம் கூட செத்து தான் இருக்குது. அப்போ கிரியை செய்வதில்லை. அவர்கள் விசுவாசிப்பதற்கேற்ற எந்த கிரியையும் செய்யறதில்லை. அப்போ விசுவாசம் இருக்குது, ஆனால் செத்து இருக்குதா? அப்போ இது ஒரு கல்லறை. அப்போ இங்கே நம்ம குடி வந்துடலாம். சாத்தானுடைய காரியம். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம், அதிலிருந்து சில வசனம் சொல்லுது பாருங்க, 22 வரைக்கும். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது, பலிபீடத்தின் மேல் கொண்டு வந்த போது, கிரியைகளினாலே அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். கடவுளை விசுவாசிச்சான், புறப்பட்டார். அவர் கிரியையில் அந்த விசுவாசத்தை காமிச்சாரே, அதனால தானே அவர் நீதிமான் என்று எண்ணப்பட்டார். என்ன விசுவாசத்தை காண்பித்தார்? கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பான பிள்ளையிலிருந்துதான் உன் சந்ததி பிறக்கும். அப்போ ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறார், அவனை பலியிடு. அப்போ ஆபிரகாமுக்கு என்னென்னா, பலியிட்டாலும் அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்பி விடுவார் என்ற விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கர்ப்ப பிறப்பா பிறக்கிற உன்னுடைய பிள்ளை இருக்கிறானே, அவன் வழியாக தான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ ஆபிரகாம் மறந்திருப்பார் என்று நினைத்தார். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய புத்திரனை ஈசாக்கை கொண்டு வந்து பலியிடு என்று சொன்னார். ஆபிரகாம் அங்கே புறப்பட்டு போனது காரணம் என்னன்னா, கர்த்தர் பலி வேணாம்னு சொல்வார்னு கூட நினைக்கல. பலி செலுத்தினாலும் கர்த்தர் அவனை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்து விடுவார், உயிரோட எந்திரிச்சிருவான். ஏன்னா அவன் கொடுத்து கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குதே, அவன் வழியாக தான் சந்ததி பெருகணும்னு இருக்குதே, அந்த பலமான விசுவாசம். அப்போ தான் அவனை கர்த்தர் நீதிமான் என்று அழைத்தார். அப்போ விசுவாசம் அவனுடைய கிரியைகள் கூட முயற்சி செய்து, கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே, அப்படியே இது 17வது வசனம் சொல்லுது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே கர்த்தர் கர்த்தர்னு சொல்கிறேன், அது இல்லை. இறங்கி கிரியை செய்யணும், கர்த்தருடைய அன்பை காமிக்கணும். கர்த்தர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஜனங்களுக்கு முன்பாக பூரணப்படுத்தணும். அந்த விசுவாசம் கிரியில் இருக்கணும். 3வது காரியம் பாருங்களேன், தெரியாதவைகளை தூஷிக்கிறவர்கள், அவங்க செத்த கிரியைகளாம். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, மரித்தவர்கள், பாவத்தில் மரித்தவங்க, அல்லது செத்த கிரியைகள், வேறு செத்து போனவர்கள் எப்படி இருப்பாங்க? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு தனக்கு தெரியாததெல்லாம் தூஷிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வசனம் இப்படி வராது, அந்த வசனம் அப்படி வராது, இந்த ஊழியக்காரர் இப்படி செய்கிறாரு, அந்த ஊழியக்காரர் அப்படி செய்கிறாரு, அப்படிலாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். தெரியாதவைகளை தூஷிப்பாங்க. தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல இவர்கள் சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! யார் இவங்க? இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப்போனவர்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மரங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்த வேரற்று போன மரங்களும். இப்படி செய்கிறவன்லாம் யாருன்னு கேட்டால் செத்தவன். வேறு செத்துச்சுன்னா மரம் செத்துருச்சு. கர்த்தர் சொல்ல 2 தடவை செத்தவனா. வேறு செத்துருச்சு, வேர்லேருந்து
அந்த ஜீவன் மரத்துக்கு போகாதனால அடுத்து மரமும் செத்துருச்சு. இவர்கள் 2 தரம் செத்தவர்கள். அப்போ இப்படிப்பட்ட செத்த கிரியைகள், இதெல்லாம் மேலே செத்த கிரியைகள், இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் சாத்தானுடைய பார்வையில் அந்த வாழ்க்கை கல்லறையாய்த்தான் காட்சியளிக்கும். அந்த ஊழியக்காரன், அந்த மனிதன், அந்த குடும்பம், இந்த கிரியைகளை செய்கிறவர்கள் வெளியே பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், அவருடைய வேர் செத்து போயிடுச்சு. ஆகவே தான் அவருடைய கிரியைகள் செத்த கிரியைகளாக வெளிப்படுகிறது. செத்த கிரியை இருக்கிற இடத்த சாத்தான் பார்த்துட்டான்னா கல்லறை என்று தான் சொல்லுவான். நாங்கள் பெரிய மாளிகையில், நீ மாளிகை கட்டினா என்ன, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினா என்ன, உள்ளே இருக்கிறது என்ன இருக்குது? பிரேதம் செத்தது உள்ளே இருந்தால் கல்லறை தானே ஐயா. நீ அதுக்கு மாளிகைன்னு பேர் வைப்ப, வீடுன்னு பேர் வைப்ப, மகால்னு பேர் வைப்ப, என்ன பேர் வச்சுக்க, அது உள்ளே செத்தது தானே இருக்குது, அது கல்லறை தானே. சாத்தானுடைய கணக்கு அது கல்லறை என்பதாக இருக்கிறது. இதெல்லாம் செத்த கிரியைகள். இவைகள் இருக்கிற இடத்துல சாத்தான் குடியிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறார். அடுத்து இந்த கல்லறை தோட்டங்களுக்குள்ள தான் சாத்தானுடைய கிரியைகளும் சாத்தானுடைய காரியங்களும், சாத்தான் வந்து குடியிருக்கிறது அங்கே தான் இருப்பான். முதல்ல உள்ளே வந்து குடியிருந்து விட்டான் என்றால் அப்புறம் மெல்ல மெல்ல ஆளுமையை பிடித்து கொள்வான். அப்போ அவன் நுழைவதற்கு நுழைவாசல் கொடுப்பது இந்த செத்த கிரியைகள். கல்லறை மாதிரி இருந்துச்சுனாலே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். வேதம் சொல்லுதே, ஒரு பிசாசு துரத்தப்பட்ட உடனே அது போய் வறண்ட இடங்களில் சுற்றி திரிந்து அப்படியே அது சுற்றி திரிஞ்சு பார்க்கும். அதுக்கு பிரியமான இடம் கல்லறை. இந்த செத்த கிரியைகள் யாருக்குள்ளே இருக்குதோ அவனுடைய வாழ்க்கையிலே தன்னை புகுத்தி கொண்டு அவனோடு அது வசிக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவே கவனம். 2வது, சாத்தான் யாருக்குள்ளே உள்ளே குடியிருப்பான்னு கேட்டால் பொருள் ஆசை உள்ளவர்கள். பாருங்களேன், பொருள் ஆசை உள்ளவர்கள் சாத்தானுக்கு பிரியம். இந்த உலகத்தின் காரியங்களே பெருசு நினச்சி பொருள் ஆசை உள்ளவர்கள், அவங்கள நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் இருக்கிறாங்க, ஊழியக்காரர் நடுவில் இருக்கிறாங்க, உலக மக்கள் இடத்திலும் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இந்த பொருள் மேலே ஆசை வந்து விட்டால் சாத்தான் உள்ளே குடிப்போவதற்கு வழி கிடைத்து விடுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் யூதாசை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு, எங்கள் அப்போஸ்தலர்களில் சீஷர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால், பொருள் ஆசையினால, அநியாயமாக அநீதத்தின் கூலியினால அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. அப்போ யூதாஸ் கர்த்தரோட இருந்தாலும், கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டாலும், கர்த்தர் எல்லார் மேலும் தன் ஆவியை ஊதி அவர்களை அனுப்பி பிசாசுகளை துரத்த கட்டளை கொடுத்த போது இவனும் போய் ஊழியம் செஞ்சாலும், யூதாஸ் துவக்கம் முதற்கொண்டே பொருளாசை உள்ள ஒரு திருடனாக இருந்தான். இன்னைக்கு நேரத்தில் இந்த 30 காசை கொடுத்தோன்னே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அப்படித்தான் இருந்தானாம். வேதம் சொல்லுது பாருங்களேன், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது மரியாள், அதில் 3வது வசனம் வாசிக்கிறேன், யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்திலே பூசி தன்னுடைய தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று, ஏன்னா அந்த காலத்தில் சென்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப விலை கிடைக்காது. இப்போ தான் கடையில் போனீங்கன்னா எல்லா விலைக்கும் எல்லா இடத்துலையும் சென்ட் பாட்டில் கிடைக்கும். அந்த காலத்தில் இது ரொம்ப ராஜாக்கள் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த தைலத்தை 300 பணத்துக்கு, 300 பணம்னா எவ்வளவு, 300 ரூபான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. 30 வெள்ளிக்காசில் ஒரு நிலத்தை வாங்கி இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்படின்னா ஒரு நிலத்தை 30 வெள்ளிக்காசுக்கு வாங்க முடியுது. அப்போ 300 வெள்ளிக்காசுனா எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ 10 நிலம் வாங்கலாம். இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் இப்படி செய்தது என்ன என்றான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 5வது வசனம் 6வது வசனம். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை
சுமக்கிறவனாய் இருந்ததினாலும் அப்படி சொன்னான். அவன் ஏழைகள் மேலே அக்கறையில் சொல்லலை. இந்த 300 பணத்தை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுத்தா அதில் கொஞ்சத்தை கை வச்சிடலாம். அவன் திருடனானபடியினால் அப்படி சொன்னான். அப்போ இவன் காட்டி கொடுத்ததுனால மாத்திரம் இல்லை, அவன் துவக்கத்திலேயே பணப்பையை கையில் வச்சிருக்கும் போதே அவன் அந்த பணத்தில் கை வைத்து திருடி கொண்டு தான் இருந்திருக்கிறான். அதை தான் அந்த வசனத்தில் அப்படி சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவன் பொருள் ஆசை உள்ளவன், பொருளுக்காக எதையும் செய்ய துணிந்தவன், வசனத்தை புரட்ட துணிந்தவன், கர்த்தருடைய காரியத்தில் துணிகரமாய் புகுந்தவன், பொருளாசை உள்ளவன். பொருளாசை உள்ளது தான் யூதாசுடைய மிகப்பெரிய பலவீனம். இயேசுவோடு கூட பக்கத்துலேருந்து ஊழியம் செய்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அப்போ இதில் வேதம் சொல்லுது, அவன் பொருளாசை உள்ளவனாக இருந்தான். அப்போ சுலபமாய் சாத்தான் அவனுக்குள்ளே குடி புகுந்தான், உள்ளே போயிட்டான். பாருங்களேன், யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது, இயேசு பிரதியுத்தரமாக 26, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பார்த்தீங்களா, சாத்தான் உள்ளே நுழைஞ்சிட்டான். எப்போ பொருள் ஆசை வந்தால் நுழைஞ்சிருவான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு பொருள் மேலே ஆசைப்பட சொல்லித் தருகிறார்கள். மற்றவங்களை விட்டுருங்க, வெளி உலகத்தில் விட்டுருங்க, சபையில் பொருள் மேலே ஆசைப்பட சொல்லித் தர்றாங்க, பொருளை விரும்ப சொல்லித் தர்றாங்க. பொருளை சம்பாதிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாசத்தின் அளவுகோல் என்று கற்பிக்கிறாங்க. நீங்கள் பொருளாசையோட திருடினாலும் ஒன்று தான், பொருளாசையோட ஜெபிச்சாலும் ஒன்று தான். நம்முடைய தேவைக்கு ஜெபம் பண்ணுறது வேற, எனக்கு பற்றாக்குறை இருக்குது ஆண்டவரே அது வேற. உட்காந்துட்டு எனக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஃப்ளைட் வேணும், BMW கார் வேணும், எனக்கு ஆடம்பரமான பங்களா வேணும், அந்த பொருள் ஆசையினாலே நீங்கள் ஜெபிச்சா கூட அந்த திருடருக்கு சமந்தான். அது பொருளாசை தான். பொருள் ஆசையினாலே திருடினாலும் ஒன்று தான், பொருள் ஆசையினாலே ஜெபித்தாலும் ஒன்று தான், பொருள் ஆசையினாலே ஊழியம் செய்தாலும் ஒன்று தான், பொருளாசையினாலே சபைக்கு வந்தாலும் ஒன்று தான், பொருளாசையினாலே காணிக்கை கொடுத்தாலும் ஒன்று தான். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்கள் 10 ரூபா காணிக்கை போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் கர்த்தர் தருவார். அப்போ நீங்கள் காணிக்கை போடும்போது என்ன நினச்சி போடுறீங்க? 10,000 ரூபாய் கிடைக்குன்னு போடுறீங்க. ஒருவர் மேடையிலேருந்து சொல்கிறார், உங்கள் நகையை கலட்டி போடுங்க. என்ன காணிக்கை கொடுக்கிறீர்கள்? உங்கள் நகையை கலட்டி போடுங்க, கர்த்தர் அதை 10 கொடுப்பார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? 10 1 பவுன் போட்டால் 10 பவுன் கிடைக்குமா? இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லுவான் பாருங்க. அது மாதிரி இன்னைக்கு ஊழியங்கள் பணத்தின் மேல் ஆசை கொள்ள வைக்கிறார்கள். அப்போ நீங்கள் இந்த பண ஆசையினால் நான் 100 ரூபா கொடுத்துட்டேன்னா எனக்கு 1000 ரூபாயை கர்த்தர் திருப்பி தருவாருங்கிற நீங்கள் காணிக்கை கொடுத்தா அதுவும் பொருளாசை தான். பொருளாசையினாலே திருடினாலும் ஒன்று தான், பொருளாசையினாலே ஜெபித்தாலும் ஒன்று தான், பொருளாசையினாலே ஊழியம் செய்தாலும் ஒன்று தான், பொருளாசையினாலே காணிக்கை கொடுத்தாலும் ஒன்று தான். பொருளாசை என்பது பாவம் என்று வேதம் சொல்லுது. அது ஒரு பெரிய பாவம். இன்றைக்கி இது நமக்கு வெளியே பிரபலமாக ஒரு குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்கிற மாதிரி பாவமாக தெரியாட்டா கூட கர்த்தருடைய பார்வையில் அது ஒரு பெரிய பாவம். அது ஜனங்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வு இல்லாததுனால தைரியமாக பேசுகிறோம். சபைகளிலே உங்களுக்கு இதை செய்யுங்க உங்களுக்கு செழிப்பு வரும், அதை செய்யுங்க செழிப்பு வரும், வாரந்தோறும் சபைக்கு தவறாமல் வந்துருங்க செழிப்பு வரும், சபை ஆரம்பிக்கும் போதே வந்துருங்க செழிப்பு வரும், முடிகிற வரைக்கும் இருங்க செழிப்பு வரும். நீங்கள் இதெல்லாவற்றையும் பண ஆசையினால் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். பண ஆசை என்பது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். அதுனாலே சாத்தான் அவனுக்குள்ளே உள்ளே புகுந்துருவான். அனனியா சப்பீரா பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடி 5வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லுது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவி சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை ஏவினதென்ன? இந்த பொருளாசை வந்தவொடனே சாத்தான் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்துட்டு உள்ளே இருந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கார். பாதி வித்துரு, பாதியை மாத்திரம் காட்டு, கள்ளக்கணக்கு காட்டு, இவ்வளோ கொடுத்தா போதும் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டார் பேதுரு. அப்போ பொருளாசை உள்ளவரிடத்துல சாத்தான் உள்ளே புகுந்துருவான். பொருளாசை வெளியே பார்த்தா நமக்கு தெரியாது,
என்னங்க ஆசைப்படுறாரு பாவம், அவ்வளோதானே. தன்னுடைய தேவையை விரும்புவது வேற. அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கணும், எனக்கு ஏதோ என்னுடைய அடிப்படை தேவைகள், அதுக்கு ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆசை என்பது வேற, பெரிய பெரிய பொருள் ஆசை என்பது வேற. அப்போ இந்த பொருள் ஆசை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அது செத்த கிரியை, அவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். அவர்களுக்குள்ளே சாத்தான் கூடிய சாபம் வந்துச்சுன்னா சாத்தான் வந்துடுவான்ல. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையதுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருள் ஆசைகளில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். 2 பேதுரு 2:14 சொல்றாரு, பொருளாசை பிடித்து பொருளாசையிலே பழகின இருதயத்தை உடையவர்கள் சாபத்தின் பிள்ளைகள். அவன் தலையில சாபம் இருக்குமா? வேதம் சொல்லும்போது பாருங்க, பொருளாசையினுடைய பேர் முதற்கொண்டு உங்களிடத்தில் சொல்லப்படவும் கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் இப்படிப்பட்ட பொருளாசை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 6:10, நான் சொல்றதெல்லாம் வசனம், அபிப்பிராயம் கிடையாது, வசனம். அது சொல்லுது 1 கொரிந்தியர் 6:10, திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனனும் கொள்ளைக்காரனும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. பொருளாசை என்ற பெயர் முதற்கொண்டு உங்களிடத்தில் சொல்லப்படவும் கூடாதே என்று அவர் சொல்றதை பார்க்குறோம். 3வது, யார் நடுவிலே சாத்தான் உள்ளே நுழையவும் குடியிருக்கவும் யாரை அவன் விரும்புவான்? குடியிருக்கிற இடம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவினை நடுவிலே பிரிவினைக்காரர்கள்னு இருப்பாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்துருந்தால் பிடிக்காது அவனுக்கு. சபை நல்லா நிம்மதியாக நடந்துருந்தால் பிடிக்காது. என்னடா செய்து பிரச்சனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவினையை விரும்புகிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸ்கூல்லையே பார்க்கலாம், நீங்கள் ஸ்கூலில் பார்க்கலாம், ஆஃபீஸில் பார்க்கலாம், சமுதாயத்தில் பார்க்கலாம், அரசியலில் பார்க்கலாம், ஆட்சி செய்கிற ஒரு இடத்துல பார்க்கலாம், சபையிலே பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது பிரித்தாளும் கொள்கை என்ற ஒரு கொள்கையை கடைபிடித்தார்கள், பிரித்து ஆளுவது. அப்போ 2 பேர் சேர்ந்திருப்பாங்க, எல்லாமே இந்தியர்கள் தான். அவன் என்ன செய்வான்? நீ நார்த் இந்தியன், நீ சவுத் இந்தியன். சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்கள நீ இந்த ஜாதி, நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி என்று சொல்லி அவங்கள தனித்தனியாக பிரித்து அதற்கு பிறகு அவங்களும் ஒருத்தரோடு சேர விடாமல் அவர்களை ஆளுவது சுலபம், பிரித்தாளும் கொள்கை. இன்றைக்கு வரைக்கும் அரசியல்களில் உலக அரங்கில் இந்த பிரித்தாளும் கொள்கை தான் தீவிரமாய் கடைப்பிடிக்கப்படும். அப்போ இந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வெளி உலகத்தில் இருக்கிறத விட்டுருங்க, சபைகளுக்குள்ளே இருப்பாங்க. 2 கட்சியாக பிரிந்து சண்டை, சபைகளுக்குள்ளே ஜாதி பிரிவினைகள் வெளியரங்கமாக தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெளியரங்கமாக தெரியும். அடிச்சுக்கிட்டு தலையை உடைச்சிக்கிட்டு மண்டையை உடைச்சிக்கிட்டு, இது என்ன? யாரை ஆராதிக்க போகிறீர்கள் நீங்கள்? ஒரு எலெக்ஷன் வந்துடக்கூடாது, நான் இந்த கட்சி இந்த ஜாதி, நீங்கள் நம்ம ஆட்க நமக்கு தான் ஓட்டு போடணும். இந்த பிரிவினை எங்கே இருக்குதோ அங்கே சாத்தான் கண்டிப்பாக இருப்பான். சாத்தானுடைய ஸ்பெஷாலிட்டியே பிரிவினை தான். தாவீதை பிரிவினை செய்யும்படி தூண்டினது சாத்தானுடைய ஆவி. 1 நாளாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 சில வசனங்கள் நீங்கள் வாசிங்கன்னா அதில் சொல்லுது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலரை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்போ தாவீதை யார் ஏவுறான்னா உள்ளே வந்துட்டான், வந்து தாவீது மனசில் பேசுகிறான், அவருடைய மனதை தூண்டிவிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகையை எண்ணும்படி சொல்லுகிறான். இதில் என்னங்க தப்பு இருக்குன்னு கேட்பீங்க. சென்சஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஜனத்தொகை எவ்வளவு, இராணுவம் எவ்வளவு, கணக்கெடுப்பது என்ன தவறு? அவர் அப்படி கணக்கெடுக்கலை. எப்படி கணக்கெடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் அழைத்து தன்னுடைய மந்திரி பிரதானிகளை அழைத்து, யோவாபு போன்றவர்களை அழைத்து சொல்கிறார், நீங்கள் போய் நம்முடைய இராணுவத்தில் இருக்கிறவர்களில் யூதர்கள் எவ்வளவு பேர், 12 கோத்திரம் கொண்டதான் இஸ்ரவேல், அந்த 12 கோத்திரம் கொண்ட இஸ்ரவேலுக்கு ராஜா தான் தாவீது, எல்லாரும் அவருடைய குடிமக்கள் தான். ஆனால் தாவீதுடைய மனசில் யூதர்களை தனியாகவும் மற்ற கோத்திரத்தாரை தனியாக எண்ணுங்கள். ஏன் சொன்னார்னா, தாவீது ஒரு யூதன். அப்போ நம்ம ஆளுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மற்றவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக எண்ணிரு.
இராணுவத்தில் யாருடைய பலம் ஜாஸ்தியாக இருக்குது? நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நம்ம ஜாதிக்காரன் தான் நமக்கு உதவி செய்வான், அல்லது ஒரு சலுகை கொடுப்பதானால் நம்ம ஆட்களுக்கு உதவி கொடுக்கலாமே என்று தாவீதுடைய மனசில் அந்த அந்த பிரிவினை விதையை போட்டது சாத்தான். இதே தாவீது ஒட்டுமொத்த இராணுவத்தை எண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால் அது தப்பு இல்லை. ஆனால் இவர் தனித்தனியாக என்ன சொல்கிறார்? ஏன் ஜாதியை சேர்ந்தவங்க எவ்வளோ பேர், இவ்வளோ பேர். நான் சொல்லுவது உண்மைதானா? பாருங்கள் வசனத்தில். அப்படியே தாவீது, 2வது வசனம் சொல்லுது, 1 நாளாகமம் 21:2. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி, நீங்கள் போய் பேர்ஷிபா முதற்கொண்டு தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆகிலும் ராஜா, என் ஆண்டவனே, இவர்கள் எல்லோரும் என் ஆண்டவருடைய சேவகர் அல்லவா? என் ஆண்டவர் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியதுன்னு அவன் சொல்றான். இது நீங்க ஏன் செய்யணும்? யோவாப் இப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியால் யோவாப் புறப்பட்டு போய் இஸ்ரவேல் எங்கிலும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 இருக்க கண்டார்கள். அப்போ எப்படி கணக்கு போட்டிருக்காங்க? இஸ்ரவேல் என்பது மற்றெல்லாம் இஸ்ரவேலாம், இவர்கள் யூதா. இந்த பிரிவினை ஆரம்பத்தில் போட்டாங்க பாருங்க. அதே மாதிரி தாவீதின் காலத்துக்கு பிறகு, சாலமோன் காலத்துக்கு பிறகு 2 தேசம் பிரிந்து விட்டு, ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூதா. இவங்க கொண்டு போகும்போது எல்லாருடைய எண்ணிக்கையும் ஒன்றா கணக்கிடல பாருங்க. இஸ்ரவேலில் இருந்தவர்கள் 11,00,000 பேர், ஒட்டுமொத்த 11 கோத்திரம் சேர்த்து. யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,00,000 பேர். அப்போ யார் மெஜாரிட்டி தெரியுமா உங்களுக்கு? யூதர் தான் மெஜாரிட்டி. 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் 11,00,000 பேர்னா ஒரு கோத்திரத்துக்கும் 1,00,000 தான் இருந்திருக்கிறான். சிங்கிள் கோத்திரம் யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் 4,00,000 பேர். இப்போ அவங்க தானே மெஜாரிட்டி. அப்போ அவர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர போகிறது இல்லை, தனித்தனி கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 1,00,000. இதான் தாவீது அப்படி கணக்கு பண்ணுறாரு. நம்ம ஆட்க 4 மடங்கு இருக்கிறாங்க மற்ற கோத்திரத்தாரை விட. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கணக்கு வச்சா அவர்களை விட 4 மடங்கு நம்ம ஆட்க இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு கள்ளத்தனம் இது! இந்த எண்ணத்தை யார் கொண்டு வந்து கொடுத்தது? சாத்தான் அவருடைய இருதயத்தை ஏவினான். சாத்தான் அவனுடைய இருதயத்தை ஏவி காரியங்களை செய்தான். ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவருடைய இலக்கத்தின்படி எண்ணாமல் போய்விட்டான். யோவாபுக்கு பிடிக்கல. இது என்ன ஒரு பிரிவினை வாதத்தை பேசுகிறாரு, எங்கள் ஆட்களை தனியாக என்றான்னு. அதனால் அவர் அறகுறையாக எண்ணிட்டு கணக்கு கொண்டே கொடுத்துட்டார். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்ததுனாலே அவர் இஸ்ரவேலை வாதித்தார். அப்போ இந்த பிரிவினை யார் கொண்டு வர்றா அப்படின்னு பார்த்தா சாத்தான். சபையில் பிரிவினை வரும். நாங்கள்லாம் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க. இந்த சபை, கிழக்கு தெருவில் இருக்கிற சபை இந்த ஜாதியருக்குள்ளது, மேற்கு தெருவில் இருக்கிறது இந்த ஜாதிக்குள்ளது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு ஊரில், ஒரு சின்ன கிராமம்தான், ஒரு தென் மாவட்டத்தின் ஒரு ஓரத்தில் இருக்கிற ஒரு ஊர், ஒரு சபை கட்டி அந்த சபை திறப்பு விழாக்கு என்னை கூப்பிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னால் திறப்பு விழா நல்லா நடந்தது. பிஷப்லாம் வந்திருந்தாங்க, நல்ல ஆடி பாடியெல்லாம். கொஞ்ச நாள் கழித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அதே ஊர்லேருந்து மறுபடியும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்து, எங்கள் ஊரில் சர்ச்சு, மறுபடியும் ஒரு சர்ச்சு நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும் வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் போய் ஒரு சர்ச்சை திறந்து வச்சோம், கூட்டம் தாங்கலை போல். 2வது சர்ச்சு, அங்கே மறுபடியும் இன்னொரு சர்ச்சை திறந்துட்டாங்களே இடம் பத்தாமல் அப்படின்னு போய் பார்க்குறேன். இது வேறு ஒரு தெருவில் இருக்குது. அந்த தெருவில் எனக்கு முதல்ல தெரியலை, இது புரியலை. நான் இங்கே போனேன். அப்போ சொன்னேன், நான் போன முறை வந்த போது பார்த்தவங்களெல்லாம் இங்கே பார்க்கலையே, நீங்களாம் வேறு புது ஆட்களாக இருக்கிறீங்களே, ஏன் அவர்களெல்லாம் இந்த திறப்பு விழாக்கு வரல அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னாங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க வேறு ஜாதிக்காரங்க, அது அவங்களுக்கு உள்ள சர்ச்சு, இது எங்கள் ஜாதிக்கு நாங்கள் கட்டின சர்ச்சு, நீங்கள் அங்கே வந்து திறந்தீங்கல்ல, அது மாதிரி எங்கள் சர்ச்சையும் திறந்து வைங்க. கடைசியில் பாருங்கள், என்னையும் பிரிச்சிட்டான். நான் இங்கேயும் வந்து திறந்து வைக்க, அங்கேயும் திறந்து வைக்கணும். அப்போ அவர் சொன்னார்கள், அவர்கள் இங்கே வரமாட்டாங்க, நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு தனி சர்ச்சு வேணுமே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பாருங்கள், எல்லாத்துக்கும் கர்த்தர் மேலே கேஸ் எழுதிடுவாங்க.
இன்றைக்கி நாங்கள் தனித்தனியாக ஆராதிப்பதற்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வது? நாம் பிரிவினை என்பது சாத்தானுடைய காரியம். பிரிவினை பாருங்கள், அவனுடைய இருதயத்தை சாத்தான் ஏவினான். சாத்தான் முதல்ல தேவனும் மனிதனும் ஒன்றாயிருந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில். சாத்தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். சாய்ந்த நேரத்தில் அவர் வருவது, ஆதாமோட பேசுவது, ஏவாளோட பேசுவது, அளவலாவது, கடந்து போவது. என்னடாது இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்களே, எப்படியா பிரிச்சிடணும். அதில் ஒரு சின்ன விதையை போட்டு கடவுளையும் மனிதனையும் பிரித்து விட்டான். அடுத்து பாருங்களேன், மனுஷனையும் மனுஷனை பிரித்து விட்டான். அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தாங்க, காயின் ஆபேல் என்று. காயினை கொலைகாரனாக்கி வீட்டை விட்டு ஓட வச்சுட்டான். ஆபேலை கொன்று ஒழித்து விட்டான். இப்போ குடும்பம் 2ஆக பிரிஞ்சிருச்சா? அவன் ஒரு பக்கம் காயின் போய் அவருடைய சந்ததி, ஆதாமும் ஏவாளும் தனி, இவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இவங்க ஒரு சந்ததி. இந்த பிரிவினைகள் எங்கே இருந்தாலும் அப்புறம் அதுக்குள்ள பிரிவினைகள். ஒன்றாக இஸ்ரவேல் தேசம் இருந்தால் அதில் ஒரு பிரிவினை. இப்போ இந்த பிரிவினைகள் எங்கே இருக்குதோ கண்டிப்பாக அங்கே சாத்தான் இருப்பான். அது சாத்தான் குடியிருக்கிற இடம். நீங்கள் இந்த சர்ச்சு பிரிவினை வாதத்தை வளர்க்கிற ஒரு சர்ச்சா? எலெக்ஷன் நேரத்தில் ஜாதி சண்டை போடுறாங்களா? நான் இவரை சேர்ந்தவன் அவரை சேர்ந்தவன் சொல்லி சண்டை போடுறாங்களா? அது கண்டிப்பாக சாத்தான். சிலர் பாருங்கள், ஹீரோ வர்ஷிப் மாதிரி, நான் பவுலை சேர்ந்தவன், நான் பர்னபாவை சேர்ந்தவன் சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. பவுல் கண்டுபிடிச்சிட்டான். இது பிரிவினையின் ஆவி. பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பர்னபாவா உங்களுக்காக சிலுவையை சுமந்தார். நாங்கள் கர்த்தருடைய அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள், எங்களை மனுஷனாக பாருங்க, கடவுள் ஒருவர் தான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார் என்று அந்த பிரிவினை வர்றதை நிறுத்திட்டாங்க. முதல் நூற்றாண்டு சபையில் பாருங்களேன், யூதர்களை தனியாகவும் கிரேக்கர்களை தனியாகவும், எங்கள் ஜனங்கள் மாத்திரம் கிரேக்கர்கள் மாத்திரம் பந்தி விசாரணையிலே சரியாக விசாரிக்கப்படலும் சண்டை போட்டு அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் சபையினுடைய எழுப்புதலே நிறுத்திட்டாங்களே. சாத்தான் அது. ஒரு பிரிவினை வருகிறதுன்னா, எங்கள் இடத்துல எங்கள் சபையில் பிரிவினை இருக்குதுங்க, அவங்க வாட்டுக்கு சண்டை போட்டு போகிறாங்க, என்ன செய்வது? எங்கள் இதில் 3 ஜாதி இருக்குது, 3 தலைவர் இருக்கிறாங்க, என்ன இருக்குது, நாங்கள் பாரம்பரியமாக அங்கே தான் போகிறோம், அங்கே தான் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு கல்லறை மாதிரி. பிரிவினை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சாத்தான் குடியிருக்கிற இடம் அது. நீங்கள் அங்கே போய் என்ன ஆராதிக்க போகிறீங்க? அங்கே போய் என்ன ஊழியம் செய்ய போகிறீங்க? முதல்ல பிரிவினைகள் சரி செய்யப்படணும். நானும் பிதா ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அப்போ இந்த பிரிவினை இருக்கிற இடம் சாத்தான் குடியிருக்கிற இடம். கவனம். பொருளாசைக்கு உங்களை பழக்குவிக்கிற இடம், பொருளாசை உள்ள இடம் சாத்தான் குடியிருக்கிற இடம். பொழுதன்னைக்கும் பாஸ்டர் வாயை திறந்தால் காணிக்க கூடு, இந்த காணிக்க கூடு, அந்த காணிக்க கூடு, அதை செய்யணும் இதை செய்யணும் என்று சொல்லி உங்களிடத்தில் இந்த பணத்தை கறக்கிறதும், உங்களுக்கு பண ஆசையை தூண்டி விடும், கொடுத்தா உனக்கு இது கிடைக்கும் சொல்லுவதும், கண்டிப்பாக அதில் தேவ ஆவியானுடைய கிரி இருக்காதுங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். அது என்னங்க, பொருளை விரும்புறதுல என்ன பொருள் விரும்புறது தப்பு இல்லை. உங்களுக்கு தேவைப்படுகிற பொருளை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் தவறல்ல. பொருள் ஆசை தவறு. பொருள் ஆசை எல்லா பாவத்திற்கும் வேறாய் இருக்கிறது. பொருள் மேலே ஆசை வச்சு ஜெபிக்கும்படிக்கு பொருள் ஆசையை உங்கள் மனசில் வச்சு ஜெபிக்க வைப்பாங்க. பொருள் ஆசையை உங்களுக்கு தூண்டி காணிக்க கொடுக்க வைப்பாங்க. பொருள் ஆசையை உங்களை தூண்டி கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுக்கறதெல்லாம் பாருங்கள், நான் 1 கொடுத்தா 4 கிடைக்கும், 4 கொடுத்தா 7 கிடைக்கும். கர்த்தர் வட்டி கிடையாது வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு கொடுத்தால் திரும்பி வரும் நினைச்சலாம் கொடுக்காதீங்க. அது தப்பான காணிக்கை. கர்த்தருக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். கர்த்தர் கொடுக்குறாரு, கொடுக்காம போகிறாரு, அது வேற. எனக்கு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டிங்கன்னா பண ஆசை வந்துடுது. அப்போ பண ஆசை உள்ள இடத்துல சாத்தான் குடியிருக்கிறான். செத்த கிரிகள் உள்ள கல்லறைகளிலே குடியிருக்கிறான். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையிலே குடியிருக்கிறான். பிரிவினை வாதங்கள் பேசுகிற இடத்துல அவன் குடியிருக்கிறான். கடைசியில் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், பெருமை உள்ளவர்கள். பெருமை தான் சாத்தானுடைய முதல் விழுகைக்கே காரணம். பெருமை உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சாத்தான் இருக்கிறான். சாத்தான் தள்ளப்பட்டதற்கு காரணமே பெருமை. சபையில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வசனம் தெரிந்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பார்த்தீங்கன்னா ஒரு கர்வம், ஒரு பெருமை. எதை பற்றியும் பெருமை இருக்கலாம். அழகை பற்றி பெருமை இருக்கலாம், பணத்தை பற்றி பெருமை இருக்கலாம், நாங்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெருமை இருக்கலாம்.
பெருமை எங்கே இருக்குமோ கர்த்தர் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். சாத்தான் அழகினாலே தான் மனமேட்டிமையானான். எசேக்கியேல் 28:17 சொல்லுகிறது, உன் அழகினால் உன் இருதய மேட்டிமை உண்டாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போ சாத்தானுடைய குணம் அதுவா? அப்போ என்ன செய்கிறான்? ஒரு மனுஷனுக்குள்ள பெருமையை தூண்டி அவனுடைய அழகை குறித்த பெருமையோ, ஊழியத்தை குறித்த பெருமையோ, வரத்தை குறித்த பெருமையோ, ஏன்னா மற்ற பெருமையை விட்டுருங்க, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் பெருமைப்படுவான்? வரத்தை பற்றி பெருமை. வரம் கர்த்தருடையது, கிரியை செய்வது கர்த்தர். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் தான், ஒரு டூல், அவ்வளோதான். அதில் நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த பெருமை எங்கெங்கே இருக்குதோ, பெருமை உள்ளவனை பேசுனான்னா அந்த இடத்துல நிற்காதீங்க. பெருமை உள்ளவனுடைய நாவிலே பிசாசு குடியிருப்பான். பெருமை உள்ளவர்கள் இருக்கிற இடத்துல பிசாசு தான் அவர்களை இயக்குவான். அப்போ சாத்தான் குடியிருக்கிற இடங்கள், ஒன்று செத்த கிரியைகள் உள்ள இடங்கள், மாய்மாலமான கிரியைகள். உள்ளே செத்த கிரியை, வெளியே பார்த்தீங்கன்னா வெள்ளையடிக்கப்பட்ட மாய்மாலம் இருக்கிற இடத்துல சாத்தான் இருப்பான். பொருள் ஆசை உள்ளவர்கள் நடுவிலே சாத்தான் இருப்பான். பிரிவினை வாதம் பண்ணுகிறவர்கள் நடுவில், ஜாதியின் பேராலோ பணத்தின் பேராலோ பிரிவினை பண்ணுகிற இடத்துல சாத்தான் இருப்பான். பெருமை உள்ள இடத்துல சாத்தான் இருப்பான். அப்போ சாத்தான் குடியிருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அங்கே நீங்கள் குடியிராதபடி, அந்த பக்கமே போயிடாதபடி கவனமாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கர்த்தர் பாருங்க, இந்த சாத்தான் குடியிருக்கிற இடங்கள், ஒரு மனிதன் ஒரு இடத்துல குடியிருக்கணும்னு விரும்பினா தனக்கு தேவையான காரியங்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல குடியிருப்பானவன். சாத்தானுக்கு தேவையான காரியங்கள் இதெல்லாம் இருக்கணும். செத்த கிரி இருக்கணும், சபைக்குள்ளே, வீட்டில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாசை இருக்கணும், நமக்குள்ளே ஒரு பிரிவினை பேதம் இருக்கணும், மாய்மாலம் இருக்கணும், பெருமை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் சாத்தான் அங்கே நிரந்தரமாக தங்கிடுவான். தங்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்ச நாளில் ஒவ்வொன்றாய் கேப்சர் பண்ணி ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நீங்களும் அவனும் ஈக்குவல் பார்ட்னராக இருந்தீங்களே, அது மாறி போய் நீங்கள் அடிமையாகவும் அவன் ஆளுமை செய்கிறவனாகவும் மாறிவிடுவான். கர்த்தர் நம்மை கவனப்படுத்தி சாத்தானுடைய கண்ணிகளுக்கு விலக்கி காத்து கொள்ளணும். நமக்கென்ன என்று சொல்லி சாத்தான் குடியிருக்கிற இடத்துக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான். அங்கே நீங்கள் குடியிருந்தீர்களானால் அவ்வளோதான். சாத்தான் குடியிருக்க இடம் கொடுத்தீர்களானால் அவ்வளோதான். கர்த்தர் தாமே நம்மை பூரண பாதுகாப்பினால் பாதுகாத்து கொள்வார். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த நாள் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசி சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு காண்பித்து, சாத்தான் எப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் குடியிருப்பான் என்பதை எங்களுக்கு உணர்த்தி காண்பித்து, ஒரு எச்சரிக்கையின் சப்தத்தை தொனிக்க பண்ணி, சாத்தான் குடியிருக்கிற இடங்களுக்கும் சாத்தான் குடியிருக்கிற இடமாக நாங்கள் மாறிவிடாதபடி அவன் விரும்புகிற எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சாத்தான் குடியிருக்க ஏதுவான எந்த ஒரு காரியமும் அவர்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களை சுத்திகரியும். அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பித்து கொடும். அவர்கள் எங்கே தவறு செய்கிறோம், சாத்தான் குடியிருப்பதற்கு ஏதுவான என்ன காரியம் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தி காண்பியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். யோபுவின் வீட்டை வேலியடைத்து பராமரித்ததை போல எங்கள் குடும்பங்களை வேலியெடுத்து பராமரித்து கொண்டருளும். இந்த வாரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். எந்த தீமைகளும் அணுகாதபடி கர்த்தாவே உடைய செட்டையின் மறைவில் இந்த குடும்பங்களை மூடி கொண்டருளும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய இரக்கம் தங்குவதாக. தேவன் இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மையான ஈவுகளை தந்து அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் கரத்திலே இவர்கள் எல்லாரையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் நினச்சி பாருங்க. நான் கொஞ்சம்தான் சொல்லியிருக்கிறேன். இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் வசனத்துக்குள்ளே ஆராய்ந்து பார்த்தால் சாத்தான் குடியிருக்க தேவையான இடங்கள், சாத்தான் குடியிருக்கிற இடங்களை இன்னும் கர்த்தர் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார். அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். vincentselokmar.org என்ற இணையதளத்தில்
வாராந்திர தீர்க்க தரிசனங்களை பெற இந்த எளிய வழிமுறையை பின்பற்றவும். முதலில் கூகுள் இணையதளத்தில் vincentselupmar.org என்று சர்ச் செய்யுங்கள். பிறகு முடிவுகளிலிருந்து அதிகாரப்பூர்வமான வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். ஹோம் பேஜ் ஓபன் ஆனதும் மெனு ஆப்ஷனை கிளிக் செய்து ப்ராஃபசிஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யுங்கள். உங்கள் இமெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பதிவு செய்தவுடன் உங்கள் இமெயில் ஐடியில் ரிசீவ் ஆன ஓடிபி எண்ணை பதிவு செய்யுங்கள். லாகின் ஆன பிறகு மாதம் வாரியாகவும் வாரம் வாரியாகவும் தீர்க்க தரிசனங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்க வேண்டுமோ அந்த மாதம் அல்லது வாரத்தை தேர்வு செய்தவுடன் அந்த மாதம் வாரத்திற்கான தீர்க்க தரிசனத்தை நீங்கள் திரையில் பார்க்க முடியும். தீர்க்க தரிசன இமேஜை கிளிக் செய்தால் முழு தீர்க்க தரிசனத்தையும் உங்களால் பார்க்க இயலும். நீங்கள் அதை சேவ் பண்ண விரும்பினால் டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். தீர்க்க தரிசனத்திற்காக ஜெபியுங்கள். மற்ற ஜெப வீரர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.